ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நல்லபடியாக நம்ம சப்தாகத்தில் 7வது நாளுக்கு வந்துட்டோம். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். அப்புறம் இந்த சப்தாகம் கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன். நம்ம சப்தாகம் ஆரம்பிக்கும்போது காலையில் 4 மணிக்கு துவாரகாமாய்க்கு போயிட்டு பாபாவை தரிசனம் செய்துட்டு சப்தாகத்தை ஆரம்பித்தோம். அதே மாதிரி தான் நாளைக்கு முடிக்கும் போதும் முடிவுரையும் அப்புறம் ஆரத்தியும் காலையில் 4 மணிக்கு பாபா எந்திரிச்சோடனே அங்கே மணி அடித்தோடனே துவாரகாமாய்க்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதெல்லாம் படிக்க போகிறோம். காலையில் சரியாக 6 மணிக்கு விடிய காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும். எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 100% காலையில் 6 மணி, அப்படி இல்லைன்னா 6:30 மணி அதுக்குள்ளே வந்துடும். கண்டிப்பாக 6 to 6:30 மணிக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் அதை கேட்டு முடிச்சுட்டு துவாரகாமாய்க்கு ஆத்மார்த்தமாக பாபாவை தரிசனம் செய்துட்டு உங்களோட சப்தாகத்தை நிறைவு செய்யுங்க. ஏற்கனவே நம்ம பேசிக்கிட்ட மாதிரி தான் தேங்காய் வாங்கி வச்சுருக்கிறவங்க நாளைக்கு இந்த சப்தாகம் முடிச்சுட்டு துவாரகாமாய் அந்த வீடியோ எல்லாம் பார்த்து முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு தேங்காவை பூஜைக்கு பயன்படுத்துங்க. அதாவது பிரசாதம் செய்கிறதுக்கு. அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்க கோவில்களில், அதாவது சாய்பாபா கோவில்களில் துணியில் போயிட்டு சமர்ப்பிக்கணும். இதுவும் முடியலை அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது விநாயகர் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு செதர் தேங்காய் கூட உடைங்க. இந்த 3 விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. பிரசாதம் பண்ணுங்கள், இல்லைனா துணிக்கு சமர்ப்பிங்க, இல்லைனா செதர் தேங்காய் உடைங்க. இது எதுவுமே செய்ய முடியலைனாலும் கவலைப்படாதீங்க. சப்தாகத்தில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு சாய் சகோதர சகோதரிகளுக்காகவும் தான் நாளைக்கு நம்ம 108 தேங்காய் ஷீரடியில் இருக்கிற நம்ம பாபாவோட துணிக்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், சமர்ப்பணம் பண்ண போகிறோம். அதனால் உங்கள் எல்லோரோட சார்பாகவும் தான் நாளைக்கு சமர்ப்பணம் பண்ண போகிறோம். அப்புறம் மாலை வாங்கி கொடுக்க போகிறோம், பூ வாங்கி கொடுக்க போகிறோம், அன்னதானம் பண்ண போகிறோம், இனிப்பு வாங்கி கொடுக்க போகிறோம். இது எல்லாமே செய்ய போகிறோம். அதனால் இதெல்லாம் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்படாதீங்க. நம்பிக்கையோட சப்தாகத்தை முடிங்க, அது போதும். எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும். சரி, வாங்க இப்போ நம்ம சப்தாகத்தை ஆரம்பிக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 45. காகா சாஹிப்பின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும். மரப்பலகை பாபாவின் படுக்கையானது பகத்தினுடையது அல்ல. முன்னுரை. முந்தைய 3 அத்தியாயங்களில் பாபாவின் மறைவை குறித்து நாம் விவரித்தோம். அவரது நிலையற்ற ஸ்தூல உருவம் நமது காட்சியிலிருந்து மறைந்ததில் ஐயமில்லை. ஆனால் அவரது அழிவற்ற சூட்சும உருவம் எப்போதும் வாழ்கிறது. அவரது வாழ்நாளில் நடைபெற்ற லீலைகள் இன்றும் பெருமளவில் சொல்லப்பட்டு வருகின்றன. அவர் மறைந்த பின்னரும் அவரது புதியதான லீலைகள் நடைபெற்றன. இன்றளவும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இவை பாபா எப்போதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்பதையும், அவர் தம் பக்தர்களுக்கு முன்னை போலவே உதவி கொண்டிருக்கிறார் என்பதையும் தெளிவாக்குகிறது. பாபாவின் வாழ்நாளில் அவரது தொடர்பை பெற்றவர்கள் மிக அதிர்ஷ்டசாலிகளே. ஆனால் அவர்களில் எவராவது இவ்வுலக பற்றையும் இன்பங்களின் மேல் விருப்பத்தையும் விடாமல் கடவுள் மேல் உள்ளத்தை திருப்பவில்லை என்றால் அது அவர்களது துர்திஷ்டமாகும். அப்போதும் எப்போதும் தேவை என்னவென்றால் பாபாவின் பால் முழுமனதான பக்தியே. நமது புலன்கள், உறுப்புகள், மனம் யாவும் பாபாவை வழிபடுவதில் ஒருங்கிணைந்து அவருக்கு சேவை புரிய வேண்டும். வழிபாட்டில் சில உறுப்புகளை மட்டும் நாம் ஈடுபடுத்தி மற்றவற்றை வேறு பக்கம் செலுத்துவது பயனற்றது. வழிபாடு, தியானம் போன்றவை மனப்பூர்வமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செய்யப்பட வேண்டும். கற்பூர மாதர் தம் கணவரிடம் கொண்டிருக்கும் அன்பு சீடன் குருவிடம் கொண்டிருக்கும் அன்புடன் சில சமயம் ஒப்பிடப்படுகிறது. எனினும் முன்னது குரு பக்தியை விட மிக தாழ்வானபடியால் இரண்டையும் ஒப்பிட இயலாது. தந்தையோ தாயோ சகோதரனோ அல்லது வேறு எந்த உறவினரோ நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய உதவிக்கு வரமாட்டார்கள். நாமே திட்டமிட்டு கொண்டு ஆன்ம உணர்வு பெறும் பாதையில் வழிநடக்க வேண்டும். உண்மைக்கும் மாயைக்கும் இடையில் பேதம் கண்டு இகபர இன்பங்களையும் பொருட்களையும் துறந்து புலன்களையும் மனதையும் அடக்கி முக்தியை அடைவதில் மட்டுமே விருப்பமுள்ளவராக இருக்க வேண்டும். மற்றவர்களை சார்ந்து இருப்பதற்கு பதிலாக நம்மிடமே நமக்கு பூரண நம்பிக்கை வேண்டும். பேதங்கள் உணர பயிற்சி செய்ய தொடங்கும் போது உலகம் ஒரு மாயை என்றும் நிலையற்றது என்றும் அறிந்து கொள்வதால் உலக ஆசைகள் மீதான பற்று குறைந்து முடிவில் பற்றற்ற நிலையை பெறுகிறோம். பிரம்மம் என்பது நமது குருவை தவிர வேறல்ல என்றும், அவரே முழு நிச்சய நிலையில் நாம் காணும் அண்ட சராசரங்களிலும் வியாபித்து ஆட்கொண்டிருப்பதையும் உணர்ந்து அவரை எல்லா உயிர்களிடத்திலும் கண்டு வணங்க தொடங்குகிறோம். இதுவே கூட்டு பிரார்த்தனை, பஜனை அல்லது வழிபாடாகும்.
இவ்விதம் குருவாகிய பிரம்மத்தை மனமுருகி வழிபடும்போது நாம் அவர்களுடன் ஒன்றி ஆன்ம உணர்வை பெறுகிறோம். சுருக்கமாக, குருவின் நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்து கொண்டு இருப்பதும் அவரை தியானிப்பதும் எல்லா ஜீவராசிகளிலும் அவரை காண செய்து நம் மீது அழியாத பேரின்பத்தை சொல்கிறது. பின்வரும் கதை இதனை விளக்குகிறது. காகா சாஹேப்பின் ஐயமும் ஆனந்தராவ் கண்ட காட்சியும். ஏக்நாத்தின் நூல்களை ஸ்ரீமத் பாகவதம், பாவார்த்த ராமாயணம் இரண்டையும் காகா சாஹேப் தீட்சித்தை தினந்தோறும் வாசிக்க சொல்லி சாய்பாபா உத்தரவு இட்டார் என்பது நன்றாக தெரிந்த விஷயம். காகா சாஹேப் தீக்ஷித் பாபா உயிருடன் இருக்கும் போதும் அவர் மறைந்த பின்பும் இதனை பின்பற்றினார். பம்பாய் சௌபாத்தியிலுள்ள காகா மகாஜினியின் வீட்டில் ஒரு நாள் காலை காகா சாஹேப் தீக்ஷித் ஏக்நாத்தின் பாகவதத்தை வாசித்து கொண்டிருந்தார். ஷாமா என்றழைக்கப்படும் மாதவ்ராவ் தேஷ்பாண்டேயும் காகா மகாஜினியும் புத்தகத்தின் 2வது அத்தியாயத்தில் 11ஆம் காண்டம் படிக்கப்படுவதை கவனத்துடன் கேட்டனர். அதில் ரிஷப குடும்பத்தை சேர்ந்த 9 சித்தர்கள் அல்லது நாதர்கள் என்று அழைக்கப்பட்ட கவி, ஹரி, அந்தரிக்ஷா, பிரபுக்தா, பிப்பலாயன், அவித்ஹோத்ரர், த்ருமில், சமஸ், கரபாஜன் முதலியோர் பாகவத தர்மத்தை ஜனகராஜனுக்கு உபதேசித்தார்கள். ஜனகர் 9 நாதர்களையும் மிக மிக முக்கியமான கேள்விகளை கேட்டார். அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்திகரமான முறையில் பதிலளித்தார்கள். முதல்வரான கவி பாகவத தர்மம் என்றால் என்ன என்று விவரித்தார். ஹரிபக்தனின் குண நலன்களை விளக்கினார். மாயை என்றால் என்ன என்பதை அந்தரிக்ஷா விளக்கினார். மாயை எவ்வாறு கடப்பது என்பதை பிரபுக்தா விளக்கினார். பிரம்மம் என்பதை பிப்பலாயன் விவரித்தார். கர்மத்தை பற்றி அவிர்ஹோத்ரர் விளக்கினார். த்ருமில் கடவுள் அவதாரங்களையும் அவர் செயல்களையும் விளக்கினார். மரணத்துக்கு பின் பக்தன் இல்லாதவன் எங்கனம் கூலி கொடுக்கப்படுகிறான் என்பதை சமஸ் கூறினார். வெவ்வேறு யுகங்களின் வெவ்வேறு விதமான கடவுள்கள் வழிபாட்டை பற்றி கரபாஜன் விளக்கினார். கலியுகத்தில் ஹரி அல்லது குருவின் பாதங்களை நினைவூட்டிக் கொள்வதே விடுதலைக்கு ஒரே வழி என்பதே எல்லா விளக்கங்களின் கருத்துமாகும். வியாக்கியானம் முடிவடைந்த பின்னர் மாதவ்ராவிடம் மற்றவர்களிடமும் காகா சாஹேப் மனஞ்சோர்ந்த குரலில் கூறினார். பக்தியை பற்றி 9 நாதர்களின் விளக்கமும் எவ்வளவு ஆச்சரியமானதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அப்பியாசத்திற்கு கொண்டு வருவது எவ்வளவு கடினம். நாதர்கள் பூரணத்துவம் பெற்றவர்கள். ஆனால் அவர்களால் விவரிக்கப்பட்ட பக்தியை நம் போன்ற அறிவற்றவர்கள் அடைவது சாத்தியமா? பல பிறவிகளுக்கு பின்னரும் நாம் அதை அடையப் போவது இல்லை. பின்னர் எங்கனம் நாம் முக்தியை அடைய முடியும்? நமக்கெல்லாம் கதி மோட்சத்திற்கான நம்பிக்கையே இல்லை என்றே தோன்றுகிறது. காகா சாஹேப்பின் இந்த சோர்வான எண்ணத்தை மாதவ்ராவ் விரும்பவில்லை. அவர் கூறினார், வைரத்தை போன்ற பாபாவை குருவாக அடைந்த நல்லதிர்ஷ்டம் உள்ள ஒருவர் இவ்வளவு தாழ் உணர்ச்சியுடன் அழுவது பரிதாபமானது. பாபாவிடம் அவருக்கு அசைவற்ற நம்பிக்கை இருக்குமானால் ஏன் அவர் மனச்சலனமடைய வேண்டும்? நாதர்களின் பக்தி உறுதியானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கலாம். ஆனால் நமது பக்தி அன்பும் பாசமும் உடையது அல்லவா? ஹரியினுடைய அல்லது குருவினுடைய பெயரை ஸ்மரணம் செய்து கொண்டு இருப்பதே நமக்கு முக்தியை அளிக்கும் என்று பாபா தமக்கு ஆணித்தரமாக கூறவில்லையா? பின் பயத்துக்கும் கவலைக்கும் ஏது காரணம்? மாதவ்ராவின் விளக்கத்தால் காகா சாஹேப் தீக்ஷித் திருப்தியடையவில்லை. அன்று முழுவதும் அவர் நாதர்களின் சிறந்த பக்தியுணர்வை போல் தாமும் எவ்விதம் பெறுவது என்ற சிந்தனையிலும் எண்ணத்திலும் கவலையாகவும் மன அமைதி உற்றவராகவும் இருந்தார். அடுத்த நாள் காலை பின்வரும் அற்புதம் நிகழ்ந்தது. ஆனந்தராவ் பாகாடே என்ற ஒரு பெருந்தகை மாதவ்ராவை தேடி அங்கு வந்தார். பாகவத பாராயணம் அப்போது நடந்து கொண்டு இருந்தது. பாகாடே மாதவ்ராவின் அருகில் அமர்ந்து எதையோ அவரிடம் முணுமுணுத்தார். அவர் தாம் கண்ட தெய்வீக காட்சியை மெல்லிய குரலில் கூறிக்கொண்டு இருந்தார். பாராயணத்துக்கு அவரது முணுமுணுப்பு சிறிது இடையூறாக இருந்ததால் காகா சாஹேப் படிப்பதை நிறுத்திவிட்டு மாதவ்ராவை விஷயம் என்னவென்று கேட்டார். மாதவ்ராவ், நேற்று உங்கள் சந்தேகத்தை எழுப்பினீர்கள், இப்போது அதற்கு விளக்கம் கிடைத்திருக்கிறது.
பக்தியின் காப்பாற்றும் குணாதிசயத்தையும் குருவின் பாதங்களை வணங்குதல் வழிபடுதல் ஆகிய ஆர்வம் மட்டுமே எப்போதும் என்று பாபா கனவின் மூலம் பாகாடே அவர்களுக்கு காண்பித்ததை கேளுங்கள். எல்லோரும், குறிப்பாக காகா சாஹேப் தீக்ஷித் அக்கனவு காட்சியை கேட்க ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தனர். அவர்களது யோசனையின் பேரில் பாகாடே தமது காட்சியை பின்வருமாறு வர்ணிக்க தொடங்கினார். ஆழமான கடலில் இடுப்பளவு நீரில் நான் நின்று கொண்டு இருந்தேன். திடீரென்று அங்கு சாய்பாபாவை கண்டேன். அவர் தம் பாதங்கள் நீரில் பட வைரங்கள் பதிக்கப்பட்ட அழகிய சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தார். பாபாவின் ரூபத்தால் நான் மிக மிக மகிழ்வுண்டு திருப்தி அடைந்தேன். கனவு என்று நினைக்க முடியாத அளவுக்கு தத்ரூபமாக அக்காட்சி இருந்தது. மிகுதியான ஆர்வத்துடன் மாதவராவும் அங்கு நின்று கொண்டு இருந்தார். அவர் உணர்ச்சி வசப்பட்டு, ஆனந்தராவ், பாபாவின் பாதத்தில் விழு என்றார். நானும் அங்கனமே செய்ய விரும்புகிறேன். ஆனால் அவரது பாதங்கள் தண்ணீரில் இருக்கின்றன. எங்கனம் எனது சிரசை அவற்றின் மேல் வைக்க முடியும்? நான் இயலாதவனாக இருக்கிறேன் என்று நான் கூறினேன். இதை கேட்டு பாபாவிடம் அவர் கூறினார், தேவா, நீரில் இருக்கும் தங்கள் பாதங்களை வெளியே எடுத்துக்கொள்ளுங்கள். உடனே பாபா தமது பாதங்களை எடுத்துக்கொண்டார். தாமதமின்றி நான் அவைகளை பற்றி கொண்டு வணங்கினேன். இதை கண்டு பாபா என்னை ஆசீர்வதித்து, இப்போது போ, உனது நன்மையை நீ பெறுவாய். பயத்துக்கோ கவலைக்கோ காரணமில்லை. எனது ஷாமாவுக்கு பட்டுக்கரை வேஷ்டி ஒன்றை கொடு, நீ நன்மை அடைவாய் என்றார். பாபா கனவில் இட்ட ஆணைக்கேற்ப பாகாடே ஒரு வேஷ்டி கொணர்ந்து அதை மாதவராவிடம் கொடுக்கும்படி காகா சாஹேப் தீக்ஷித்தை வேண்டிக் கொண்டார். ஆனால் பாபா அதனை ஏற்றுக்கொள்வதற்கேற்ற ஏதாவது ஒரு குறிப்பு அல்லது யோசனை கூறினாலே அன்றி தாம் அதை ஏற்றுக்கொள்ளப் போவது இல்லை என்று மாதவராவ் கூறிவிட்டார். சிறிது விவாதத்திற்கு பின் காகா சாஹேப் திருவுளச்சீட்டு போட தீர்மானித்தார். ஐயப்பாடுள்ள எல்லா விஷயங்களும் திருவுளச்சீட்டு போடப்பட்டு பொறுக்கி எடுக்கப்பட்ட சீட்டில் கண்டுள்ளபடி நடப்பது காகா சாஹேப்பின் நிரந்தரமான வழக்கமாகும். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஏற்றுக்கொள்ள, தள்ளிவிட என்று 2 சீட்டுகளில் எழுதப்பட்டு பாபாவின் படத்தின் அடியில் வைக்கப்பட்டு ஒரு குழந்தையால் ஒரு சீட்டு எடுக்கும்படி கேட்கப்பட்டது. ஏற்றுக்கொள்ள என்ற சீட்டை குழந்தையால் எடுக்கப்பட்டு வேஷ்டியும் மாதவராவிடம் கொடுக்கப்பட்டு அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்விஷயமாக ஆனந்தராவ், மாதவராவ் இருவருமே திருப்தி அடைந்தனர். காகா சாஹேப்பின் பிரச்சனையும் தீர்ந்தது. மற்ற ஞானிகளின் மொழிக்கு மரியாதை கொடுக்க இக்கதை நம்மை ஊக்குவிக்கிறது. அதே சமயம் நமது அன்னையிடம், அதாவது குருவிடம் முழு நம்பிக்கை கொண்டு அவரது அறிவுரைகளின்படி நடக்கவும் கூறுகிறது. ஏனெனில் அவர் வேறு எவரையும் விட சிறப்பாக நமது நலத்தை அறிகிறார். பின்வரும் பாபாவின் மொழிகளை உங்கள் உள்ளத்தில் ஆழ பதித்து கொள்ளுங்கள். இவ்வுலகில் எண்ணற்ற ஞானிகள் இருக்கிறார்கள். ஆனால் நமது தந்தையே உண்மையான தந்தை, அதாவது குரு, நிஜமான குரு ஆவார். மற்றவர்கள் பல நல்ல விஷயங்களை கூறலாம், ஆனால் நமது குருவின் மொழியை மறக்கவே கூடாது. சுருக்கமாக, உங்கள் குருவை முழு மனதுடன் நேசியுங்கள். அவரிடமே பரிபூரண சரணாகதி அடையுங்கள். பய பக்தியுடன் அவர் முன் சாஷ்டாங்கமாக வணங்குங்கள். பின்னர் ஆதவனுக்கு முன் இருள் இல்லாது இருப்பதை போல் உங்கள் முன் நீங்கள் கடக்க வேண்டிய உலக வாழ்வென்னும் கடல் இல்லாததை காண்பீர்கள். மரப்பலகை பாபாவின் படுக்கையானது, பகத்தினுடையது அல்ல. தமது ஆரம்ப நாட்களில் 4 முழ நீளமும் 1 முழ அகலமும் உள்ள ஒரு மரப்பலகையின் 4 மூலைகளிலும் சிட்டி, அதாவது அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க பாபா உறங்கினார். பின்னர் அவர் அப்பலகையை துண்டு துண்டாக உடைத்து தூக்கி எறிந்து விட்டார். ஒருமுறை இப்பலகையின் பெருமையையும் முக்கியத்துவத்தையும் காகா சாஹேப் தீக்ஷித்திடம் பாபா விவரித்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அவர் பாபாவிடம், நீங்கள் இன்னும் மரப்பலகையை விரும்பினால் சௌகரியமாக தூங்குவதற்காக மசூதியில் மீண்டும் ஒன்றை தொங்கவிடுகிறேன் என்றார். பாபா, மகள்ஷாபதியை கீழே விட்டுவிட்டு நான் மேலே துயில விரும்பவில்லை காகா. மகள்ஷாபதிக்காக நான் மற்றொரு பலகையும் ஏற்பாடு செய்கிறேன். பாபா, அவன் எங்கனம் பலகையில் தூங்க முடியும்? பலகையின் மீது தூங்குவது எளிதல்ல. தன்னிடத்து பல நல்ல குணங்கள், பண்புகள் உள்ள ஒருவனே அங்கனம் செய்ய இயலும். தனது கண்கள் அகல விழித்திருக்கும் நிலையில் தூங்கக்கூடியவனே அதில் தூங்க முடியும். நான் தூங்கப் போகும் முன் மகள்ஷாபதியை என் அருகில் அமர சொல்லி எனது நெஞ்சின் மீது கை வைத்து
நாமஸ்மரணம் கேட்கிறதா என கவனிக்கும்படியும், தூங்கிவிட்டால் எழுப்பும்படியும் அவனை நான் கேட்கிறேன். இதை கூட அவனால் செய்ய இயலுவது இல்லை. தூக்க மயக்கத்தில் தலையை ஆட்ட ஆரம்பிக்கிறான். எனது நெஞ்சில் அவனது கை ஒரு கல்லை போல் கனப்பதை உணர்ந்து நான் பகத் என்று கூவும்போது அவன் அசைந்து கண் விழிக்கிறான். தரையின் மீது சரியாக அமர முடியாமலும் தூங்க முடியாமலும் தடுமாறுபவனும், தனது ஆசனம் நிலையுறுதியாக இல்லாதவனும், தூக்கத்திற்கு அடிமையானவனுமான அவன் உயரத்திலுள்ள பலகையில் எவ்விதம் தூங்க இயலும்? மற்ற அநேக முறைகளில் அடியார்கள் மேல் கொண்ட அன்பினால் எது நம்முடையதோ, அதாவது நன்மையோ தீமையோ, அது நம்மிடம் இருக்கிறது. எது மற்றவனுடையதோ அது அவனிடம் இருக்கிறது என்று பாபா கூறினார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 46. பாபாவின் கயா பயணம், ஆடுகளின் கதை. இந்த அத்தியாயம் ஷாமா காசி, பிரயாகை, கயா முதலிய இடங்களுக்கு பயணம் செல்வதையும், பாபா எங்கனம் அவருக்கு முன்னால் சென்று அங்கிருந்தார் என்பதையும் விளக்குகிறது. மேலும் 2 ஆடுகளை பற்றிய பாபாவின் பழைய நினைவுகளையும் விவரிக்கிறது. முன்னுரை. சாயி தங்களது பாதங்களும் தங்களை பற்றிய நினைவுகளும் தங்களது தரிசனமும் புனிதமானவை. அவை எங்களை கர்ம தலைகளிலிருந்து விடுவிக்கிறது. எங்களுக்கு தங்கள் ரூபம் தெரியாமல் இருந்தாலும் இப்போதும் அடியவர்கள் தங்களை நம்பினால் பிரதீட்சியமான அனுபவங்களை உடனே தங்களிடமிருந்து பெறுகிறார்கள். கண் புலனுக்கு தென்படாத சூட்சமமான நூலால் தாங்கள் அருகிலும் தொலைவிலும் உள்ள பக்தர்களை தங்கள் பாத கமலங்களுக்கு ஈர்த்து இழுத்து அன்பும் பாசமும் உள்ள தாயாரைப் போல அரவணைக்கிறீர்கள். தாங்கள் எங்கும் இருக்கிறீர்கள் என்பதை அடியவர்கள் அறியவில்லை என்றாலும் தாங்கள் அவர்களின் அருகிலேயே இருந்து அவர்களுக்கு உதவி புரிந்து ஆதரிக்கிறீர்கள் என்பதை கடைமுடிவாக அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி அவ்வளவு சாமர்த்தியமாக நூலை இழுக்கிறீர்கள். தங்கள் அகங்காரத்தின் காரணமாக புத்திசாலிகள், அறிவாளிகள், கற்றறிந்தோர் இவர்கள் எல்லோரும் சம்சார குழியில் விழுகிறார்கள். ஆனால் மிகவும் ஏழ்மையான சாதாரண பக்தர்களை தங்கள் சக்தியினால் காப்பாற்றுகிறீர்கள். ஆன்மஸ்வ ரூபமாகவும் யாரும் அறியாதபடியும் எல்லா லீலைகளையும் புரிந்துவிட்டு அவற்றுடன் எவ்வித தொடர்பும் இல்லாதது போல் தோற்றமளிக்கிறீர்கள். தாங்களே செயல்களை செய்கிறீர்கள், ஆனால் செய்யாதவரை போன்று காட்சியளிக்கிறீர்கள். ஒருவருக்கும் ஒருபோதும் தங்கள் வாழ்க்கையை பற்றி தெரியாது. எனவே எங்களது பாவங்களை போக்கும் எங்களுக்குண்டான சிறந்த வழி மனம், மொழி, மெய் இவற்றால் தங்கள் பாதார விந்தங்களை சரணடைந்து தங்களது நாமத்தை எப்போதும் ஸ்மரணம் செய்வதே ஆகும். அடியவர்களின் ஆசைகளை தாங்கள் பூர்த்தி செய்கிறீர்கள். பற்றற்றவர்களுக்கு பேரானந்த பெருநிலையை அளிக்கிறீர்கள். தங்கள் இனிமையான பெயரை ஸ்மரணம் செய்வதே அடியார்களுக்கு மிக மிக எளிதான சாதனமாகும். சாதனங்களால் ராஜச தாமச பண்புகள் மறைந்து சத்துவ குணமும் நேர்மையும் முக்கியத்துவமும் அடைகின்றன. விவேகம், பற்றின்மை, ஞானம் முதலியவையும் தொடர்கின்றன. பின்னர் நாம் நமது ஆன்மாவுடனும் குருவுடனும் ஒன்றிவிடுவோம். இதுவே குருவிடம் பூரண சரணாகதி அடைவது என்பதாகும். நமது மனம் அமைதியும் சாந்தியும் பெறுவதே இதற்கான ஒரே நிச்சயமான அடையாளமாகும். இச்சரணாகதி பக்தி, ஞானம் இவற்றின் பெருமை தனித்தன்மை வாய்ந்தது. ஏனெனில் அமைதி, பற்றின்மை, புகழ், முக்தி முதலியவை அதை தொடர்ந்து வருகின்றன. ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவரை அவர் தொடர்கிறார். இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கிறார். அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும். அறிவு கெட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருக்கிறார். கீழ்வரும் கதை இதை விளக்குகிறது. கயா பயணம். காகா சாஹேப் தீக்ஷித் சாய்பாபாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட சில நாட்களுக்கு பிறகு தனது மூத்த மகன் பாபுவுக்கு நாக்பூரில் பூணூல் திருமணம் நிகழ்த்த நிச்சயித்தார். ஏறக்குறைய அதே தருணம் நானா சாஹேப் சாந்தோர்கர் தமது மூத்த மகனுக்கு குவாலியரில் திருமண வைபவம் நிகழ்த்த நிச்சயித்தார். தீக்ஷித் சாந்தோர்கர் ஆகிய இருவரும் ஷீரடிக்கு வந்து இவ்வைபவங்களுக்கு பாபாவை அன்புடன் வரவேற்றனர். தமது பிரதிநிதியாக ஷாமாவை ஏற்றுக்கொள்ளும்படி பாபா அவர்களிடம் கூறினார். அவரே நேரடியாக வரவேண்டும் என்றும் வற்புறுத்தப்பட்டது. ஷாமாவை அவர்களுடன் கூட்டிக் கொண்டு செல்லும்படி அவர்களிடம் கூறி காசிக்கும் பிரயாகைக்கும் சென்ற பின்பு நாம் ஷாமாவை விட முன்னால் இருப்போம் என்று கூறினார்.
இத்தருணம் பாபாவின் மொழிகளை குறித்து கொள்ளுங்கள், ஏனெனில் அவைகள் அவரின் சர்வ வியாபகத்தை காண்பிக்கின்றன. ஷாமா பாபாவின் அனுமதியை பெற்றுக்கொண்டு இந்த வைபவங்கள், விழாக்கள் ஆகியவற்றுக்காக நாக்பூருக்கும் குவாலியருக்கும் சென்று விட்டார். பின்னர் காசி, பிரயாகை மற்றும் கயாவுக்கு செல்ல தீர்மானித்தார். ஆபா கோதேவும் அவருடன் செல்வதாக இருந்தார். அவரும் முதலில் நாக்பூருக்கு பூணூல் விழாவுக்கு சென்றார். காகா சாஹேப் தீக்ஷித் ஷாமாவுக்கு அவரின் செலவுக்காக ரூபாய் 200 கொடுத்தார். பின்னர் அவர்கள் குவாலியருக்கு திருமண வைபவத்துக்கு சென்றனர். அங்கே நானா சாஹேப் சாந்தோர்கர் ஷாமாவுக்கு 100 ரூபாயும் அவரது சம்பந்தியான ஜடார் 100 ரூபாயும் கொடுத்தனர். பின்னர் ஷாமா காசி, அயோத்தி முதலிய இடங்களுக்கு சென்றார். காசியில் ஜடாரின் அழகான லட்சுமி நாராயணர் கோவிலிலும், அயோத்தியில் ராமர் கோவிலிலும் ஜடாரின் மேனேஜரால் நன்கு வரவேற்கப்பட்டார். அவர்கள், அதாவது ஷாமாவும் கோதேவும் அயோத்தியில் 21 நாட்களும் காசியில் 2 மாதங்களும் தங்கினர். பின்னர் அங்கிருந்து கயாவுக்கு புறப்பட்டனர். கயாவில் பிளேக் பரவி இருக்கிறது என்பதை ரயிலில் அவர்கள் கேள்விப்பட்டு மனக்லேஷம் அடைந்தனர். இரவில் கயா ஸ்டேஷனில் இறங்கி தர்மசாலையில் தங்கினர். காலையில் கயாவாலா, அதாவது யாத்ரீகர்களுக்கு உணவும் இருப்பிடமும் அளிக்கும் அந்தனர் வந்து, யாத்ரீகர்கள் எல்லாம் முன்னரே புறப்பட்டு விட்டனர், நீங்களும் சீக்கிரம் புறப்படுவது நல்லது என்றார். ஷாமா தற்செயலாக அவரை கயாவில் பிளேக் இருக்கிறதா என்று வினவினார். இல்லை என்றார் கயாவாலா. தயவு செய்து எவ்வித கவலையும் பயமும் இன்றி வந்து தாங்களே பாருங்கள் என்றார். பின்னர் அவர்கள் அவருடன் சென்று அவரது இல்லத்தில் தங்கினார். அது பெரிய விசாலமான சத்திரமாகும். தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை பற்றி ஷாமா மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் கட்டிடத்தின் முற்பகுதியில் நடுவே மாட்டப்பட்டிருந்த பாபாவின் பெரிய அழகான சாயி படமே அவரை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. இப்படத்தை பார்த்ததும் ஷாமாவுக்கு உணர்ச்சி பொங்கியது. அவர் காசிக்கும் பிரயாகைக்கும் சென்ற பிறகு ஷாமாவுக்கு முன்னதாகவே நாம் அங்கு இருப்போம் என்ற பாபாவின் மொழிகளை நினைவு கூர்ந்தார். கண்களில் கண்ணீர் பொங்கியது. மயிர் கூச்செறிந்து தொண்டை அடைத்து தேம்பி அழத் தொடங்கினார். அங்கு பிளேக் இருப்பது குறித்து பயந்து அதனால் அவர் அழுகிறார் என கயாவாலா நினைத்தார். ஆனால் ஷாமா பாபாவின் படத்தை எங்கிருந்து எப்போது அவர் பெற்றார் என்று விசாரித்தார். கயாவுக்கு வரும் யாத்ரீகர்களின் வசதிகளை கவனித்துக் கொள்வதற்காக அவருக்கு 200 அல்லது 300 ஏஜென்ட்டுகள் மன்மாடிலும் புன்தாம்பேயிலும் வேலை செய்வதாகவும் அவர்களிடமிருந்து பாபாவின் புகழை கேள்விப்பட்டதாகவும் கூறினார். பின்னர் ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ஷீரடிக்கும் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார். அங்கு ஷாமாவின் வீட்டில் தொங்க விடப்பட்டிருந்த பாபாவின் படத்தை பாபாவின் அனுமதி பெற்று ஷாமா அவருக்கு கொடுத்தார். இது அதே படம்தான். இந்த முந்தைய நிகழ்ச்சியை ஷாமா அப்போது நினைவு கூர்ந்தார். முன்னால் தனக்கு பணிவன்பு புரிந்த அதே ஷாமா தான் தனது விருந்தினர் என்று தெரிந்தவுடன் கயாவாலாவுக்கு மகிழ்ச்சி கரை காணவில்லை. பின்னர் அவர்கள் இருவரும் அன்பையும் சேவையும் பரிமாறிக்கொண்டார்கள். மிக மிக உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்தனர். கயாவாலா அவருக்கு சரியான ராஜ உபச்சாரம் செய்தார். அவர் பெரும் பணக்காரர். தான் ஒரு பல்லக்கில் அமர்ந்து யானையின் மேல் ஷாமாவை அமர செய்து அவரது தேவை சௌகரியங்கள் அனைத்தையும் கவனித்து கொண்டார். இக்கதையின் நீதியாவது, பாபாவின் மொழிகள் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே உண்மையாகின்றன. தமது அடியவர்கள் பால் அவர் கொண்டுள்ள அன்பு எல்லையற்றது ஆகும். அதை விட்டுவிடுவோம். அவர் எல்லா ஜீவராசிகளையும் கூட சமமாக நேசித்தார். ஏனெனில் அவர்கள் பால் தாம் ஒன்றியவராக நினைத்தார். பின்வரும் கதை இதை விளக்குகிறது. 2 ஆடுகள். ஒருமுறை லெண்டியிலிருந்து பாபா திரும்பி வந்து கொண்டிருக்கும் போது ஆட்டு மந்தை ஒன்றை கண்டார். அவைகளில் 2 அவரின் கவனத்தை கவர்ந்தன. அவைகளிடம் சென்று அவற்றை தடவி கொடுத்து அன்பு செலுத்தி அவைகளை ரூபாய் 32க்கு விலைக்கு வாங்கினார். பாபாவின் இந்த செயலை கண்ட பக்தர்கள் ஆச்சரியமுற்றனர். இவ்வியாபாரத்தில் பாபா ஏமாற்றப்பட்டார் எனவும், ஒரு ஆடு ரூபாய் 2 வீதம் அல்லது அதிகபட்சம் 3 அல்லது 4 வீதம் 2 ஆடு ரூபாய் 8 மட்டுமே பெறும் எனவும் நினைத்தனர். அவர்கள் இதற்காக பாபாவை கடிந்து கொண்டனர். ஆனால் பாபா அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். ஷாமாவும் தாத்தியா கோத்தேவும் அதற்கு விளக்கம் கேட்டனர். தமக்கென வீடும் கவனிக்க குடும்பமும் இல்லாதபடியால் தாம் பணத்தை சேமிக்க கூடாது என்று அவர் கூறினார்.
தமது செலவில் 4 பங்கு பருப்பு வாங்கி ஆடுகளுக்கு அளிக்கும்படி கூறினார். இது முடிந்த பின் பாபா அவ்வாடுகளை மந்தையின் சொந்தக்காரருக்கு கொடுத்துவிட்டு ஆடுகளை பற்றிய தமது பழைய ஞாபகத்தை கீழ்கண்ட கதையையும் கூறினார். ஷாமா தாத்தியா, இவ்வியாபாரத்தில் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என நீங்கள் நினைக்கிறீர்கள். கிடையாது. அவைகளின் கதையை கேளுங்கள். அவைகளின் முந்தைய பிறவியில் மனிதர்களாய் இருந்தனர். எனது நண்பர்களாய் இருந்து எனது அருகில் அமரும் நல் அதிர்ஷ்டம் பெற்று இருந்தனர். அவர்கள் ஒரு தாய் மக்கள். முதலில் ஒருவரை ஒருவர் நேசித்தனர். ஆனால் பிற்காலத்தில் பகையாளிகளாய் ஆகிவிட்டனர். மூத்தவன் சோம்பேறி, பின்னவன் சுறுசுறுப்பானவன். ஆதலால் பெரும் பொருள் திரட்டினான். மூத்தவன் பேராசையும் பொறாமையும் கொண்டு பின்னவனை கொன்று பணத்தை எடுத்துக்கொள்ள விரும்பினான். தங்கள் சகோதர உறவை மறந்து ஒருவருடன் ஒருவர் சண்டை போடத் தொடங்கினர். மூத்தவன் இளையவனை கொல்ல பல வழிமுறைகளை கையாண்டு அவனது முயற்சிகளில் தோல்வியடைந்தான். இவ்வாறாக அவர்கள் மரண விரோதியானார்கள். முடிவாக ஒரு சந்தர்ப்பத்தில் மூத்தவன் இளையவன் தலையில் தடிக்கம்பால் பலத்த மரண அடி ஒன்றை கொடுக்க இளையவன் மூத்தவனை கோடாரியால் தாக்க, இதன் விளைவாக இருவரும் அவ்விடத்திலேயே மாண்டனர். அவர்கள் வினையின் காரணமாக இருவரும் ஆடுகளாக பிறந்தனர். சற்று முன் என்னை கடந்து சென்றபோது நான் அவர்களை அறிந்து கொண்டேன். அவைகளின் முந்தைய பிறவிகளை நினைவு கூர்ந்து இரக்கம் கொண்டு அவைகளுக்கு இளைப்பாறுதலும் சௌகரியமும் தர விரும்பினேன். என்னிடம் இருந்த எல்லா பணத்தையும் செலவழித்தேன். இதற்காகத்தான் நீங்கள் என்னை குறை கூறுகிறீர்கள். நீங்கள் என்னுடைய பேரத்தை விரும்பாததால் நான் அவைகளை மேய்ப்பவனிடமே திருப்பி அனுப்பிவிட்டேன் என்றார். ஆடுகளிடம் சாயியின் அன்பு அத்தகையது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 47. பாபாவின் பூர்வ ஜென்ம ஞாபகங்கள். வீரபத்ரப்பா, சனபசப்பா, பாம்பு தவளை ஆகியோரின் கதை. 2 ஆடுகளை பற்றி பாபாவின் பழைய ஞாபகங்களை சென்ற அத்தியாயம் விவரித்தது. இது அத்தகைய இன்னும் பல ஞாபகங்களையும் வீரபத்ரப்பா, சனபசப்பா ஆகியோரின் கதையையும் கூறுகிறது. முன்னுரை. சாயியின் முகம் புனிதமானது. சில கணங்களுக்கு நாம் நமது பார்வையை அவர் பால் செலுத்தினாலும் நமது முந்தைய பல பிறவிகளின் துக்கங்களை அளித்து நம் மீது பேரானந்தத்தை பொழிகிறார். கருணையுடன் அவர் நம்மீது நோக்குவாரே ஆயின் நமது முன்னைய கர்மவினை கட்டுகள் எல்லாம் அறுபட்டு மகிழ்ச்சிக்கு வழிகாட்டப்படுகிறோம். கங்கை நதியானவள் அவளிடம் குளிப்பதற்காக செல்லும் மக்கள் அனைவரின் பாவங்களையும் அழுக்கையும் நீக்குகிறாள். ஆனால் ஞானிகள் தன்னிடம் வரவேண்டும் என்றும் அவர்களது பாதார விந்தங்களால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு தன்னிடம் குவிக்கப்பட்ட அழுக்கு பாவங்கள் நீக்கப்பட வேண்டுமென்றும் மிகுந்த ஆவலுடன் விரும்புகிறாள். ஞானிகளின் பாதார விந்தங்களால் மட்டுமே இப்பாவ மூட்டை அழிக்கப்படும் என்று அவள் உறுதியாக அறிகிறாள். ஞானிகளுக்கெல்லாம் தலையாக முடிமணியாக சாயி விளங்குகிறார். அவரிடமிருந்து இப்போது நம்மை தூய்மைப்படுத்தும் பின்வரும் கதையை கேளுங்கள். பாம்பும் தவளையும். ஒரு நாள் எனது காலை உணவை உண்ட பின் ஒரு சிறு நதிக்கரை வரும் வரை மெதுவாக உலவிக் கொண்டிருந்தேன். களைப்பாய் இருந்தபடியால் அங்கு சற்று இளைப்பாறினேன். எனது கை கால்களை கழுவிக்கொண்டு குளித்துவிட்டு புத்துணர்ச்சி பெற்றேன். அங்கு மரங்கள் அடர்ந்த நிழல் மிகுந்த ஒரு வண்டி பாதையையும் ஒற்றையடி பாதையையும் இருந்தது. மெல்லிய இளங்காற்றும் இதமாக வீசிக்கொண்டு இருந்தது. நான் புகைப்பிடிப்பதற்கு சில்லி புகை குழாய் தயார் செய்து கொண்டிருந்த போது ஒரு தவளை ஓலமிடுவதை கேட்டேன். சிக்கி முக்கி கல்லை தட்டி நெருப்பு பற்ற வைத்த போது ஒரு வழிப்போக்கன் எனது அருகில் வந்து அமர்ந்து என்னை பணிவுடன் வணங்கி உணவுக்கும் இளைப்பாறுதலுக்கும் தன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தான். புகை குழாயை பற்ற வைத்து என்னிடம் கொடுத்தான். மீண்டும் ஓலம் கேட்டது. அவன் அது என்ன என்று அறிந்து கொள்ள விரும்பினான். நான் அவனிடம் ஒரு தவளை கஷ்டத்தில் இருக்கிறதென்றும் அது தன்னுடையதேயான முந்தைய வினைகளின் கசப்பான பலனை அனுபவித்து கொண்டிருக்கிறது என்றும் கூறினேன். முந்தைய பிறவிகளில் நாம் விதைத்த பழத்தின் பலனை நாமே அறுவடை செய்ய வேண்டும். அதை பற்றி கதறுவதால் பலனொன்றுமில்லை என்றேன். பின்னர் அவன் புகைப்பிடித்துவிட்டு குழாயை என்னிடம் கொடுத்துவிட்டு தானே நேரடியாக சென்று அதை பார்த்து வருவதாக கூறினான். அதற்கு நான் ஒரு பெரிய பாம்பு தவளையை பிடித்து கொண்டிருப்பதாகவும் தவளை ஓலமிட்டு அழுவதாகவும் முந்தைய பிறவிகளில் இவ்விருவருமே
மிக கொடூரமானவர்களாக இருந்தனர் என்றும் இப்போது அவைகளின் பலனை இவ்வுடம்பில் அனுபவிக்கிறார்கள் என்றும் நான் அவனிடம் கூறினேன். அவன் வெளியே சென்று ஒரு பெரும் கரும் நாகம் ஒரு பெரிய தவளையை தன் வாயில் கவ்விக்கொண்டு இருந்ததை கண்டான். பிறகு என்னிடம் திரும்பி வந்து, இன்னும் 10-12 நிமிடங்களில் தவளையை பாம்பு தின்றுவிடும் என்று கூறினான். நான், இல்லை, அப்படி இருக்க முடியாது. நானே அதன் தந்தை பாதுகாவலன். மேலும் நான் இப்போது இங்கேயே இருக்கிறேன். அப்பாம்பு அதை தின்பதை எங்கனம் நான் அனுமதிப்பேன்? வெறும் தண்டத்துக்கா நான் இங்கு இருக்கிறேன்? அதை எங்கனம் விடுவிக்கிறேன் என்பதை சற்றே பாருங்கள் என்று கூறினேன். மீண்டும் புகைப்பிடித்த பின்னர் நாங்கள் அவ்விடத்துக்கு நடந்து சென்றோம். அவன் பயந்து பாம்பு எங்களை தாக்கலாமாதலால் மேற்கொண்டு செல்ல வேண்டாம் என்று என்னிடம் கூறினான். அவனை பொருட்படுத்தாது நான் முன்னேறி சென்று அந்த ஜந்துக்களை நோக்கி இங்கனம் விழித்து கூறினேன். வீரபத்ரப்பா, உனது பகைவனை பசப்பா தவளையாக பிறந்த போதிலும் தான் செய்ததற்காக வருத்தப்படவில்லையா? நீயும் பாம்பாக பிறந்தும் அவன் மீது இன்னும் கசப்பான பகைமையை வைத்திருக்கிறாய். சீ, கேவலம், வெட்கப்படு. உன்னுடைய பகைமையை இப்போதே ஒழித்துவிட்டு அமைதியாக இரு என்றேன். இவ்வார்த்தைகளை கேட்டு பாம்பு தவளையை விட்டு உடனே அகன்று ஆற்றில் தாவி மறைந்து விட்டது. தவளையும் குதித்து புதர்களில் தன்னை மறைத்து கொண்டது. வழிப்போக்கன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அந்த மொழிகளை கூறியவுடன் பாம்பு எங்கனம் தவளையை போட்டுவிட்டு மறைந்தது என்பது தனக்கு விளங்கவில்லை என்றும், யார் வீரபத்ரப்பா, யார் பசப்பா, அவர்களின் பகைக்கு காரணம் என்ன என்றும் கேட்டான். அவனுடன் நான் மரத்தடிக்கு வந்து சிறிது புகைப்பிடித்த பின்னர் அப்புதிர் முழுவதையும் பின்வருமாறு விளக்கினேன். எனது இடத்திலிருந்து 4-5 மைல் தொலைவில் மகாதேவரின் கோவிலால் புனிதமாக்கப்பட்ட ஒரு புராதன சேஸ்திரம் இருந்தது. கோவில் மிக பழமையானதாகவும் சிதிலம் அடைந்ததாகவும் இருந்தது. அவ்வூரார் கோவிலின் பழுது பார்க்கும் வேலைகளுக்கு நிதி வசூலித்தனர். பெருந்தொகை வசூலிக்கப்பட்டதும் வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பழுது பார்ப்பதற்கு திட்டமும் மதிப்பீடும் தயாரிக்கப்பட்டது. ஒரு உள்ளூர் பணக்காரன் பொக்கிஷதாரனாக நியமிக்கப்பட்டு முழு வேலையும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவன் ஒழுங்காக கணக்கு வைத்து கொண்டு தனது எல்லா விஷயங்களிலும் நேர்மையாக இருந்திருக்க வேண்டும். அவன் முதல் தரமான கஞ்சன். பழுது பார்க்கும் செலவுக்காக மிக கொஞ்சமே பணம் கொடுத்ததால் வெகு சொற்ப முன்னேற்றமே காணப்பட்டது. எல்லா நிதியையும் அவனை செலவழித்து ஏப்பம் விட்டுவிட்டான். தனது பணம் ஏதுமே செலவழிக்கவில்லை. அவனுக்கு இனிமையாக பேசும் திறன் இருந்தது. வேலையின் தாமதத்தை பற்றியும் மிக சொற்ப முன்னேற்றத்திற்கும் சாமர்த்தியமாக ஒப்புக்கொள்ளக்கூடிய சமாதானங்கள் கூறினான். அவனால் ஆன மிக சிறந்த முயற்சியை செய்து உதவினாலே அன்றி வேலை பூர்த்தி அடையாது என்று மக்கள் மீண்டும் அவனிடம் சென்று கூறினர். அவ்வேலையை செய்து முடிக்க அவர்கள் அவனை வேண்டிக் கொண்டு மீண்டும் நிதி சேகரித்து அவனிடம் கொடுத்தனர். அவன் அதை பெற்றுக்கொண்டு முன்போலவே எவ்வித முன்னேற்றமும் செய்யாமல் இருந்தான். சில நாட்களுக்கு பிறகு கடவுள் மகாதேவ் அவனது மனைவியின் கனவில் தோன்றி, எழுந்திரு, கோவிலின் கோபுரத்தை கட்டு, நீ செலவழித்ததை போல் 100 பங்கு உனக்கு திரும்பி தருகிறேன் என்று அவளிடம் கூறினார். இக்காட்சியை அவள் தன்னுடைய கணவனுக்கு அறிவித்தாள். அது அவனுக்கு கொஞ்சம் செலவு வைக்கும் என்று பயந்து அது வெறும் கனவே என்றும் அதை நம்பி செயலில் இறங்க தேவையில்லை என்றும், அல்லாவிடில் தன்னிடம் ஏன் கடவுள் தோன்றி சொல்லவில்லை என்றும் கூறி சிரித்து மழுப்பிவிட்டான். அவன் அவளிடமிருந்து நெடும் தொலைவிலாயிருந்தான். கணவன் மனைவியிடத்தே மனஸ்தாபம் உண்டாக்கும் நோக்கத்துடன் கூடிய கெட்ட கனவு மாதிரி தோன்றுகிறது என்றான். அவள் அமைதியாக இருக்க வேண்டியதாயிற்று. நன்கொடையாளர்களின் விருப்பத்திற்கு மாறாக சேகரிக்கப்படும் பெருந்தொகைகளை கடவுள் விரும்புவது இல்லை. ஆனால் அன்பு, பக்தி, ஆர்வம் இவற்றுடன் கொடுக்கப்படும் எளிய தொகைகளையே அவர் ஓப்புடன் இருக்கிறார். சில நாட்களுக்கு பின்னர் கடவுள் மீண்டும் அவளது கனவில் தோன்றி, உனது கணவனை பற்றியோ அல்லது அவனிடம் இருக்கும் நிதியை பற்றியோ கவலைப்படாதே. கோவிலுக்காக அவனையும் எதையும் செலவு செய்யும்படி வற்புறுத்தாதே. எனக்கு தேவையானது உணர்வும் பக்தியுமே. எனவே உனக்கு சொந்தமானது எதையும் நீ விரும்பினால் கொடுப்பாயாக என்று அவளிடம் கூறினார். இக்காட்சியை பற்றி அவள் தன் கணவனுடன் கலந்தாலோசித்தாள். தனது தந்தையால் கொடுக்கப்பட்ட ஆபரணங்களை எல்லாம் கொடுக்க தீர்மானித்தாள். கஞ்சன் கலக்கமடைந்து கடவுளையே இவ்விஷயத்தில் ஏமாற்ற தீர்மானித்தான். அவன் அவ்வாபரணங்களை ரூபாய் 1000க்கு குறைவாக மதிப்பீடு செய்து தானே வாங்கி கொண்டு அதற்கு பதிலாக கடவுளுக்கு ஒரு நிலத்தை பாதுகாப்பு சொத்தாக அளித்தான்.
இதற்கு மனைவியும் சம்மதித்தாள். இந்நிலமும் அவனுடையது அல்ல. டுபகி என்ற ஏழை பெண்மணி ஒருத்தி அதை அவனிடம் ரூபாய் 200க்கு அடமானம் வைத்து நெடுநாளாக அதை மீட்க முடியாமல் இருந்தாள். எனவே கபடமான அக்கஞ்சன் தனது மனைவி, டுபகி மற்றும் கடவுள் அனைவரையும் ஏமாற்றினான். நிலமோ தரிசு, ஒன்றுக்கும் பயனற்றது. சிறந்த பருவ காலங்களில் கூட விளைச்சல் ஏதும் கொடுக்காது. இவ்விதமாக இந்த வாணிப நடவடிக்கை முடிவு பெற்றது. ஒரு ஏழை பூசாரியின் பொறுப்பில் நிலம் விடப்பட்டது. அவனும் இத்தர்மத்தால் மகிழ்ச்சி அடைந்தான். சில நாட்களுக்கு பிறகு வினோதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பயங்கர புயலும் பேய்மழையும் வந்தது. கஞ்சனுடைய வீடு இடிந்து விழுந்து கணவனும் மனைவியும் இறந்தனர். டுபகியும் மரணமடைந்தாள். அடுத்த பிறவியில் அப்பணக்கார கஞ்சன் மதுராவில் ஒரு அந்தண குடும்பத்தில் பிறந்து வீரபத்ரப்பா என்று பெயரிடப்பட்டான். அவனுடைய பக்தியுள்ள மனைவி கோவில் பூசாரியின் மகளாக பிறந்து கௌரி என்று பெயரிடப்பட்டாள். டுபகி கோவில் பணி செய்பவர் ஒருவரின் குடும்பத்தில் ஆணாக பிறந்து சனப்பசப்பா என்று பெயரிடப்பட்டாள். அப்பூசாரி தனது நண்பன். அவன் அடிக்கடி என்னிடம் வந்து உரையாடி புகைப்பிடிப்பான். அவனது மகளான கௌரியும் என்னிடம் பக்தி பூண்டவள். அவள் வேகமாக வளர்ந்தாள். அவளது தகப்பனார் நல்ல வரன் ஒன்றை அவளுக்கு தேடினார். அவனிடம் நான் இதை பற்றி கவலையுற வேண்டாம் என்றும் மாப்பிள்ளையே அவளை தேடிக்கொண்டு வருவார் என்றும் கூறினேன். அவர்கள் ஜாதியில் உள்ள வீரபத்ரப்பா என்ற ஏழை பையன் ஊர் ஊராக திரிந்து கொண்டும் பிச்சையெடுத்து கொண்டும் அப்பூசாரியின் வீட்டுக்கு வந்தான். என்னுடைய சம்மதத்தின் பேரில் பூசாரி கௌரியை அவனுக்கு மனம் செய்து வைத்தான். அவனுடைய திருமணத்திற்கு நான் சிபாரிசு செய்ததால் வீரபத்ரப்பாவும் முதலில் என்பால் பக்தி பூண்டவனாக இருந்தான். இப்புது ஜென்மத்திலும் அவன் பணத்தாசை பிடித்தவனாக இருந்தான். தான் சம்சாரியாக இருப்பதால் பணம் சம்பாதிக்க என்னை உதவி செய்ய சொன்னான். அதன் பின் விசித்திரமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விலைவாசிகளில் ஒரு திடீர் ஏற்றம் கண்டது. கௌரியின் நல்ல அதிர்ஷ்டத்தினால் நிலத்துக்கு பெரும் கிராக்கி ஏற்பட்டு அந்த தர்ம நிலம் 1,00,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அவளது ஆபரணத்தின் மதிப்பை போல் 100 மடங்கு. பாதி தொகை பணமாகவும் மீதி தொகை ரூபாய் 2000 வீதமாக 25 தவணைகளில் கொடுக்கப்படவும் இருந்தது. இந்த விவகாரத்தை அனைவரும் ஒப்புக்கொண்டனர். ஆனால் பணத்தாசைக்காக சண்டை பிடித்து கொண்டனர். எனது யோசனைக்காக அவர்கள் என்னிடம் வந்தனர். கடவுளுக்குரிய அந்த சொத்து பூசாரியின் பாதுகாப்பில் இருந்தது. கௌரியே அதன் பிதுரார்ஜித சொத்து வாரிசுக்காரி, உரிமைக்காரி. அவளிடம் சம்மதமின்றி எந்த பணமும் செலவழிக்கப்படக்கூடாது. அவளது கணவனுக்கு அதில் எவ்விதத்திலும் உரிமை இல்லை என்று நான் கூறினேன். என்னுடைய கருத்தை கேட்டு வீரபத்ரப்பா என் மீது கடுமையான கோபமடைந்தான். நான் கௌரியின் உரிமையை பலப்படுத்தி அவளது சொத்தை கவர விரும்புவதாக அவன் கூறினான். அவன் கூற்றை கேட்டு நான் கடவுளை நினைவு கூர்ந்து அமைதியாக இருந்தேன். வீரபத்ரப்பா அவனது மனைவியை திட்டினான். மதியம் அவள் என்னிடம் வந்து பிறர் மொழிகளை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் எனது மகளாக இருப்பதால் அவளை கைவிட வேண்டாம் என்றும் கூறினாள். இவ்வாறாக அவள் எனது பாதுகாப்பை வேண்டியதனால் அவளை பாதுகாப்பதற்காக நான் 7 கடலையும் கடப்பேன் என்று அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். பின்னர் அன்றிரவு கௌரி ஒரு கனவு கண்டாள். மகாதேவ் அவளது கனவில் தோன்றி, பணம் முழுவதும் உன்னுடையது, அதை யாரிடமும் கொடுக்காதே. கொஞ்சம் பணத்தை கோவில் வேலைக்காக சனப்பசப்பாவிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு செலவிடு. வேறு எதற்காவது அதை நீ செலவிட விரும்பினால் மசூதியிலுள்ள பாபாவிடம் கலந்தாலோசி என்று சொன்னார். கௌரி என்னிடம் அக்கனவை கூறினாள். இவ்விஷயத்தில் அவளுக்கு நான் உரிய ஆலோசனை கூறினேன். அசல் தொகையை அவளே எடுத்துக்கொள்ளவும் வட்டியில் பாதியை சனப்பசப்பாவுக்கு கொடுக்கவும் இவ்விஷயத்தில் வீரபத்ரப்பாவுக்கு ஒன்றுமில்லை என்றும் கூறினேன். இவ்வாறு நான் பேசிக்கொண்டிருக்கும் போது வீரபத்ரப்பாவும் சனப்பசப்பாவும் சண்டை போட்டுக்கொண்டே வந்தனர். அவர்களை சாந்தப்படுத்த என்னாலான முழு முயற்சியையும் செய்து அவர்களுக்கு கௌரியின் கனவை கூறினேன். வீரபத்ரப்பா மூர்க்கனாகி கோபமடைந்து சனப்பசப்பாவை கண்ட துண்டமாக வெட்டப்போவதாக பயமுறுத்தினான். பின்னவன் பீதியடைந்து என் கால்களை பிடித்து கொண்டு எனது அடைக்கலத்தை வேண்டினான். அவனது எதிரியின் கொடுங்கோபத்திலிருந்து அவனை காப்பதாக நான் என்னுடையதான வாக்குறுதியை கொடுத்தேன். சில காலத்திற்கு பின் வீரபத்ரப்பாவும் சனப்பசப்பாவும் காலமாகி முறையே பாம்பாகவும் தவளையாகவும் பிறந்தனர். சனப்பசப்பாவின் ஓலத்தை கேட்டதும் எனது வாக்குறுதியை நினைவு கூர்ந்து இங்கு வந்து அவனை பாதுகாத்து என் வார்த்தையை காப்பாற்றினேன்.
தமது அடியவர்களின் அபாய காலத்தில் கடவுள் ஓடி சென்று உதவுகிறார். அவர் என்னை இங்கு அனுப்பியதன் மூலம் சனப்பசப்பாவை காத்தார். இவைகள் எல்லாம் கடவுளின் லீலை அல்லது திருவிளையாடல். நீதி, ஒருவன் விதைப்பதை அவனே அறுவடை செய்து தீர வேண்டும் என்றும், மற்றவர்களிடம் பட்ட பழைய கடனையும் விவகாரங்களையும் கஷ்டத்துடன் அனுபவித்து தீர்த்தாலே அன்றி வேறு விமோசனம் இல்லை என்றும், பணத்தின் மீதுள்ள பேராசையானது அப்பேராசைக்காரனை கீழான நிலைக்கு இழுத்து சென்று கடைசியில் அவனுக்கும் பிறருக்கும் அழிவை கொணர்கிறது என்பதுமே இக்கதையின் நீதியாகும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 48. அடியவர்களின் அல்லலை அகற்றுதல். ஷேவடே, ஷவட்நேகர் ஆகியோரின் கதைகள். இவ்வத்தியாய தொடக்கத்தில் சாய்பாபா குருவா சத்குருவா என்று யாரோ ஒருவர் ஹேமந்த் பந்தை கேட்டார். அக்கேள்விகளுக்கு விடையளிக்கும் முகமாக ஹேமந்த் பந்த் சத்குருவின் லட்சணங்களையும் அடையாளங்களையும் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். சத்குருவின் லட்சணங்கள். வேதம், வேதாந்தம் அல்லது சாஸ்திரங்கள் ஆறையும் நமக்கு கற்பிப்பவர் அல்லது மூச்சை கட்டுப்படுத்துபவர் அன்றி, தமது உடம்பில் முத்திரை சின்னங்களை பொறித்து கொண்டிருப்பவர் அல்லது பிரம்மத்தை பற்றி இனிமையாக உபதேசம் செய்பவர் தமது சீடர்களுக்கு சில மந்திரங்களை உபதேசித்து அதை குறிப்பிட்ட முறை ஜெபிக்க சொல்லி குறிப்பிட்ட நிச்சயமான காலத்தில் அதனால் ஏற்படும் பலனை காட்ட இயலாதவர். முடிவான தத்துவங்களை தனது வார்த்தை ஞானத்தால் அழகாக விளக்கினாலும் தனக்கு எவ்வித சொந்த அனுபவமோ ஆன்ம உணர்வோ இல்லாதவர் ஆகிய இவர்கள் எல்லாம் சத்குரு அல்ல. தனது உபன்யாசத்தால் இகபர இன்பங்களின் மீது வெறுப்பு தோன்ற செய்து ஆன்ம உணர்வில் ஒரு சுவையை அளிப்பவரும், ஆன்ம உணர்வை பற்றிய ஏட்டுக்கல்வி, நடைமுறை ஞானம் இவை இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவரும் சத்குரு என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியுடையவர் ஆகிறார். ஆன்ம உணர்வில் குறைபாடு உடைய ஒருவர் அஃதை எங்கனம் பிறருக்கு அளிக்க இயலும்? சத்குரு என்பார் கனவிலும் கூட தமது அடியவர்களிடம் இருந்து எவ்வித சேவையையோ லாபத்தையோ எதிர்பார்ப்பது இல்லை. மறைமுகமாக அவர்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறார். தாம் உயர்ந்தவர், தமது அடியவர் தாழ்ந்தவர் என்றும் அவர் எண்ணுவது இல்லை. அவரை தமது புதல்வன் என்று கருதுவதோடு மட்டுமல்லாது தமக்கு சமமானவன் அல்லது பிரம்மத்துக்கு சமமானவன் என்று கருதுகிறார். சத்குருவின் முக்கியமான பண்பு அவர் அமைதியின் உறைவிடம் என்பதே. அவர் அமைதியற்றோ மன உளைவுடனோ இருந்ததே இல்லை. கற்றோன் என்ற கர்வம் அவருக்கு கிடையாது. ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாவரும் அவருக்கு ஒன்றே. முந்தைய பிறப்புகளில் செய்த நற்கருமங்களின் குவியலின் விளைவால் சாய்பாபாவை போன்ற சத்குருவை சந்தித்து தாம் அவரால் ஆசீர்வதிக்கப்படும் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற்றதாக ஹேமந்த் பந்த் நினைக்கிறார். தம்முடைய இளமையான காலகட்டத்தில் கூட பாபா எதையும் சேகரிக்கவில்லை. அவருக்கு குடும்பம் ஏதும் இல்லை, நண்பர் யாரும் இல்லை, வீடு ஏதும் இல்லை, எவ்வித ஆதாரமும் இல்லை. 18ஆம் வயதிலிருந்தே அவரின் மனக்கட்டுப்பாடு முழுமையானதும் அசாதாரணமானதாகவும் இருந்தது. அப்போது அவர் தனியான இடத்தில் பயமற்று வாழ்ந்தார். எப்போதும் அவர் ஆன்ம உணர்விலேயே மூழ்கி இருந்தார். தமது அடியவர்களின் தூய அன்பை கண்டு அவர்களின் விருப்பப்படியே அவர் எப்போதும் நடந்தார். எனவே ஒரு வகையில் அவர்கள் பால் அவர் சார்ந்தவரானார். பூத உடலில் வாழ்ந்தபோது தமது அடியவர்களுக்கு என்னென்ன அனுபவங்களை அளித்து வந்தாரோ அதே அனுபவங்களை அவரை நேசிப்பவர்களுக்கு மகா சமாதியான பின்பும் இன்றும் கொடுத்து வருகிறார். பக்தி நம்பிக்கை என்ற அக விளக்கை அவர்கள் தூய்மைப்படுத்தி அன்பெனும் திரியை ஏற்ற வேண்டும். அது செய்யப்படும் போது ஞானம் என்னும் ஜோதி சுடர்விட்டு அதிகமாக பிரகாசிக்கும். அன்பில்லாத வெறும் ஞானம் வறண்டது. எவரும் அத்தகைய ஞானத்தை விரும்புவது இல்லை. அன்பின்றி திருப்தி ஏற்படுவது இல்லை. எனவே நாம் தடையற்ற எல்லையற்ற அன்பு உடையவர்களாக வேண்டும். அன்பை எங்கனம் நாம் புகழ்வது? அதன் முன் எதுவும் முக்கியமற்று விடுகிறது. அன்பின்றி நமது கல்வி, கேள்வி, படிப்பு யாவும் பயனற்று விடுகிறது. அன்பு உதயமாகும் போது பக்தி, பற்றின்மை, அமைதி, விடுதலை இவை யாகும் அவைகளின் அனைத்து செல்வ களஞ்சியங்களுடன் வருகின்றன. அன்பை அதை அடைய ஊக்கத்துடன் விரும்பினாலே அன்றி எதை கொடுத்தும் பெற இயலாது. எனவே இங்கே உண்மையான ஆர்வமும் ஏக்கமும் இருக்கின்றதோ கடவுள் தம்மைத்தாமே அவ்விடத்தில்
பிரதிஷ்டை செய்து கொள்கிறார். அது அன்பை உள்ளடக்கி விடுதலைக்கு ஒரு வழியாகிறது. இந்த அத்தியாயத்தின் முக்கிய கதைக்கு இப்போது திரும்புவோம். ஒரு ஞானியிடம் ஒரு மனிதன் தூய உள்ளத்துடன் அல்லது அவ்விதமின்றி, அதாவது கள்ள உள்ளத்துடன் சென்று அவரின் காலை பிடிக்கட்டும், முடிவாக அவன் காப்பாற்றப்படுவது உறுதி. இது பின்வரும் கதைகளால் விளக்கப்படுகிறது. ஷோலாப்பூர் ஜில்லா அக்கல்கோட்டை சேர்ந்த சபட்நேக்கர் வக்கீலுக்கு படித்து கொண்டு இருந்தார். அவருடன் படிக்கும் ஷேவடே அவரை சந்தித்தார். மற்றும் பல மாணவ நண்பர்களும் ஒன்றாக கூடி தாங்கள் படிக்கும் பாடங்களை ஒப்பிட்டு பார்த்து கொண்டனர். அவர்களுள் ஏற்பட்ட வினா விடைகளிலிருந்து ஷேவடே என்பவர்தான் எல்லோரை காட்டிலும் பரீட்சைக்கு தயாரற்ற நிலையில் இருந்தார் என்று தெரிய வந்தது. எனவே மற்றவர்கள் அவரை கேலி செய்தனர். தாம் சரியாக படிக்கவில்லையாயினும் தமது சாயிபாபா இருப்பதால் தம்மை வெற்றியடைய செய்வார் என்று தான் உறுதியாக நம்புவதாக கூறினார். ஷபட்நேக்கர் இக்கூற்றால் ஆச்சரியமடைந்தார். அவர் ஷேவடையை தனியே அழைத்து கொண்டு போய் அவர் அவ்வளவு உயர்வுபட கூறும் சாய்பாபா என்பவர் யார் என்று கேட்டார். அகமத் நகர் ஜில்லா ஷீரடியில் உள்ள மசூதியில் பக்ரி ஒருவர் வாழ்கிறார். அவர் மிக பெரும் சத்புருஷர். மற்ற ஞானிகள் இருக்கலாம், ஆனால் இவர் ஒப்பற்றவர். முன் வினையில் பல நல் கர்மங்களின் பலன் பெருமளவில் குவிக்கப்பட்டு இருந்தாலே அன்றி ஒருவரும் அவரை பார்க்க முடியாது. நான் முழுமையும் அவரை நிச்சயம் நம்புகிறேன். அவர் சொல்வது பொய்யாவது இல்லை. அடுத்த ஆண்டு நான் தேறிவிடுவேன் என்று அவர் எனக்கு உறுதி கூறி இருக்கிறார். கடைசி வருட பரீட்சையையும் அவர் தம் கருணையால் நான் தேறிவிடுவேன் என கூறினார். ஷபட்நேக்கர் அவர் நம்பிக்கையை கண்டு சிரித்து அவரையும் சாய்பாபாவையும் கேலி செய்தார். ஷபட்நேக்கர் தமது பரீட்சையில் தேறி அக்கல்கோட்டில் குடியேறி அங்கு வக்கீலாக தொழில் நடத்தினார். இதற்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1913இல் தொண்டையில் வந்த வியாதி காரணமாக அவரது ஒரே மகனை இழக்க நேரிட்டது. அது அவர் உள்ளத்தை பிளந்தது. பண்டரிபுரம், கானகாப்பூர் மற்றும் பல புனித சேத்திரங்களுக்கு அவர் சேத்திராடனம் செய்து அமைதியை தேடினார். அவருக்கு மன அமைதி கிடைக்கவில்லை. பின்னர் வேதாந்தம் கற்க தொடங்கினார். அதுவும் அவருக்கு பயனளிக்கவில்லை. இத்தருணத்தில் தனது நண்பரான ஷேவடே பாபாவை பற்றி கூறியதும் பாபாவின் மேல் அவருக்குள்ள நம்பிக்கையும் ஷபட்நேக்கர் நினைவு கூர்ந்தார். தாமும் ஷீரடிக்கு சென்று பாபாவை காண வேண்டும் என்று அவர் எண்ணினார். தம் தம்பி பண்டிட்ராவுடன் அவர் ஷீரடிக்கு சென்றார். பாபாவை தூரத்திலிருந்து கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அவர் அருகே சென்று வீழ்ந்து பணிந்து பக்தியுடன் ஒரு தேங்காயை முன்னே வைத்தபோது, போ, வெளியே போ என்று பாபா கூச்சலிட்டார். ஷபட்நேக்கர் தலை குனிந்து கொண்டு பின்னால் நகர்ந்து போய் வேறு பக்கம் அமர்ந்திருந்தார். மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் யாரிடமாவது கலந்து ஆலோசிக்க விரும்பினார். யாரோ பாலாசிம்பியின் பெயரை குறிப்பிட்டனர். ஷபட்நேக்கர் அவரை சந்தித்து அவருடைய உதவியை நாடினார். அவர்கள் பாபாவின் போட்டோக்களை வாங்கி கொண்டு அவற்றுடன் மசூதிக்குள் வந்தனர். பாலாசிம்பி ஒரு போட்டோவை எடுத்து பாபா கையில் கொடுத்து, அது யார் போட்டோ என்று கேட்டார். பாபா ஷபட்நேக்கரை காண்பித்து, இது அவரது காதலன் போட்டோ என்று கூறிவிட்டு சிரித்தார். எல்லோரும் சிரித்தனர். பாபாவை அச்சிரிப்பின் குறிப்பு என்ன என்று கேட்டுக்கொண்டே ஷபட்நேக்கரை முன்னால் வந்து தரிசனம் செய்து கொள்ளும்படி சமிஞ்சை செய்தார். ஷபட்நேக்கர் வீழ்ந்து கும்பிடத் தொடங்குகையில் பாபா மீண்டும் போ வெளியே என்று கூச்சலிட்டார். ஷபட்நேக்கருக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. பின்னர் இருவரும் பாலா ஷபட்நேக்கர் கைகோர்த்து பாபாவின் முன் அமர்ந்து பிரார்த்தனை செய்தனர். பாபா முடிவாக ஷபட்நேக்கரை உடனே வெளியே போகும்படி கட்டளையிட்டார். இருவரும் வருத்தமடைந்து மனமுடைந்து போயினர். பாபாவின் ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டுமாதலால் மறுமுறை வரும்போது தரிசனம் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஷபட்நேக்கர் சோர்ந்த உள்ளத்துடன் வீடு திரும்பினார். திருமதி ஷபட்நேக்கர். ஒரு ஆண்டு ஓடியது. எனினும் அவர் மனம் அமைதியடையவில்லை. கானகாபூருக்கு சென்றார். அங்கு அவர் இன்னும் அதிகமான மனக்கலக்கத்தை அடைந்தார். பின்னர் ஓய்வுக்காக மதேகாவன் சென்றார். பின்னர் முடிவாக காசிக்கு செல்ல தீர்மானித்தார். புறப்படுவதற்கு 2 தினங்களுக்கு முன் அவரின் மனைவி ஒரு கனவு கண்டாள். அக்கனவில் தான் ஒரு மண் பானையுடன் லக்கட்ஷாவின் கிணற்றுக்கு போய்கொண்டு இருப்பதாகவும், வேப்பமரத்தடியில் ஒரு துண்டை தலையில் கட்டி கொண்டு ஒரு பக்கிரி அமர்ந்திருப்பதாயும் அவள் அருகில் வந்து, அன்புள்ள பெண்ணே, எதற்காக ஒன்றுமில்லாத ஆயாசம்?
நான் உனது பானையில் தண்ணீர் நிரப்பி தருகிறேன் என்று கூறியதாகவும் கண்டாள். அப்பக்கிரிக்கு பயந்து காலி பானையுடன் விரைவாக திரும்பிய போது அவரால் தொடரப்பட்ட தருணத்தில் தூக்கம் கலைந்து கண்ணை திறந்து பார்த்தாள். இக்கனவை தனது கணவனிடம் கூறினாள். இது ஒரு புனிதமான நேரம் என்று அவர்கள் நினைத்து ஷீரடிக்கு புறப்பட்டனர். அவர்கள் மசூதியை அடைந்தபோது பாபா அங்கில்லை. லெண்டி தோட்டத்திற்கு சென்றிருந்தார். அவர் திரும்பி வரும் வரையில் காத்து இருந்தனர். அவர் திரும்பி வந்ததும் அவள் கனவில் கண்ட அப்பக்கிரியின் தோற்றம் பாபாவுடன் சரியாக ஒத்திருந்ததைக் கண்டு அவள் ஆச்சரியமடைந்தாள். பணிவுடன் அவள் பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கிவிட்டு அவரை நோக்கி அமர்ந்தாள். அவளது பணிவைக் கண்டு பாபா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவருக்கே உரிய விசித்திரமான பாணியில் மூன்றாவது நபர் ஒருவரிடம் ஒரு கதை சொல்லத் தொடங்கினார். எனது புயம், அடிவயிறு, இடுப்பு எல்லாம் நீண்ட நாட்களாக வலித்து கொண்டு இருந்தன. பல மருந்துகளை சாப்பிட்டேன், வலி குறையவில்லை. மருந்துகள் எந்தவித நிவாரணத்தையும் அளிக்கவில்லை. ஆதலால் நான் மருந்துகளின் மேல் வெறுப்படைந்தேன். ஆனால் இப்போது திடீரென்று எல்லா வலிகளும் நீங்கிவிட்டது கண்டு ஆச்சரியமடைகிறேன் என்றார். எவ்வித பெயரும் சொல்லப்படவில்லை. ஆயினும் உண்மையில் அது திருமதி சபட்நேக்கரின் கதையே ஆகும். பாபா விவரித்தபடியாக அவளது வலி உடனே நீங்கிவிட்டது. அவள் மகிழ்ச்சி அடைந்தாள். பின் சபட்நேக்கர் தரிசனம் செய்து கொள்ள முன்னால் சென்றார். அவர் மீண்டும் முந்தைய வெளியே போ என்ற வார்த்தைகளுடன் வரவேற்கப்பட்டார். இந்த முறை அவர் தவறுக்கு வருந்துபவராகவும் இன்னும் விடாமுயற்சி உள்ளவராகவும் இருந்தார். தனது முந்தைய வினைகளே பாபாவின் அதிருப்திக்கு காரணம் என்று சொல்லி அதற்கு ஈடு செய்ய தீர்மானித்தார். பாபாவை தனியாக கண்டு தனது முந்தைய வினைகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்ள முடிவு செய்து தனது தலையை பாபாவின் பாதத்தின் மீது வைத்தார். பாபா தமது கையை அவர் தலை மீது வைத்தார். பாபாவின் கால்களை சபட்நேக்கர் கீழே அமர்ந்து வருடத் தொடங்கினார். பின் ஆடு மேய்க்கும் ஆய்மகள் ஒருத்தி பாபாவின் இடுப்பை உட்கார்ந்து பிடித்துவிடத் தொடங்கினாள். பாபா தமக்கே உரிய பாணியில் ஒரு வணிகனின் கதையை சொல்ல தொடங்கினார். அவனது வாழ்க்கை முழுவதிலும் ஏற்பட்ட மாறுதல்களை, அவனது ஒரே மகன் இறந்தது உட்பட அனைத்தையும் எடுத்துரைத்தார். பாபா அதை கூறிக்கொண்டிருந்த கதை முழுவதும் தன்னுடையதே என்று அறிந்து சபட்நேக்கர் ஆச்சரியமடைந்தார். பாபாவுக்கு அதன் ஒவ்வொரு விவரமும் தெரிந்தது கண்டு அதிசயமடைந்தார். அவர் நிறை பேருடையவர் என்றும் அனைவரின் இதயங்களையும் அறிந்திருப்பவர் என்றும் அறியலானார். இந்த எண்ணம் அவர் மனதுக்கு வந்தபோது பாபா ஆடு மேய்க்கும் பெண்ணை நோக்கி சபட்நேக்கரை சுட்டி காண்பித்து, இந்த ஆள் அவரது குழந்தையை நான் கொன்றுவிட்டதாக என் மீது பழி சுமத்தி திட்டுகிறார். நான் மக்களின் குழந்தைகளை கொல்கிறேனா? ஏன் இவர் மசூதிக்கு வந்து அழுகின்றார்? நான் இப்போதே இதை செய்கிறேன். அதே குழந்தையை மீண்டும் அவரது மனைவியின் கருப்பையில் கொண்டு வைக்கிறேன் என்று கூறினார். இவ்வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே தமது ஆசி நல்கும் கரத்தை அவர் தலைமீது வைத்து, இப்பாதங்கள் தொன்மையானவை, புனிதமானவை. இப்போது உனக்கு கவலை இல்லை. என் மீது முழு நம்பிக்கையும் வை. நீ சீக்கிரத்தில் உனது குறிக்கோளை எய்துவாய் என்று கூறி தேற்றினார். சபட்நேக்கர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பாபாவின் பாதங்களை தன் கண்ணீரால் கழுவிவிட்டு தனது இருப்பிடத்தை அடைந்தார். பின்னர் அவர் பூஜை, நைவேத்தியம் இவைகளை தயார் செய்து கொண்டு மனைவியுடன் மசூதிக்கு வந்தார். தினந்தோறும் அவர் இவைகளை பாபாவுக்கு சமர்ப்பித்து அவரிடமிருந்து பிரசாதம் பெற்றுக்கொண்டு இருந்தார். மசூதிக்குள் கூட்டமாக இருந்தது. சபட்நேக்கர் அங்கு சென்று மீண்டும் மீண்டும் வணங்கி கொண்டு இருந்தார். தலையோடு தலைகள் மோதிக்கொள்வதை கண்ட பாபா சபட்நேக்கரை நோக்கி, நீ ஏன் அடிக்கடி வணங்கி கொண்டு இருக்கிறாய் என்று கேட்டார். பணிவுடனும் அன்புடனும் செய்யும் ஒரு நமஸ்காரமே போதும் என்றார். அன்றிரவு முன்னரே விவரிக்கப்பட்ட சாவடி ஊர்வலத்தை சபட்நேக்கர் கண்டுகளித்தார். ஊர்வலத்தின் போது பாபா பாண்டுரங்கன் மாதிரியே காட்சியளித்தார். மறுநாள் விடைபெறும் போது தட்சணையாக ₹1 கொடுக்க வேண்டும் என்றும் பாபா மீண்டும் கேட்டால் இல்லையென்று சொல்லாமல் பிரயாணம் செய்வதற்கு போதுமான பணத்தை ஒதுக்கி வைத்துக்கொண்டு மேலும் ₹1 கொடுக்க வேண்டும் என்றும் நினைத்தார். மசூதிக்கு அவர் சென்று ₹1 அளித்தபோது அவருடைய எண்ணப்படியே பாபா மேலும் ₹1 கேட்டார். அது கொடுக்கப்பட்டது. பாபா இதை கூறி ஆசீர்வதித்தார். இத்தேங்காயை எடுத்து உனது மனைவியின் சேலை முந்தானையில் போட்டுவிடு. எவ்வித கவலையும் படாமல் சௌகரியமாக போய் வா என்றார். அவரும் அங்கனமே செய்தார். 1 வருடத்திற்குள் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான்.
8 மாத குழந்தையுடன் இருவரும் ஷிரடிக்கு வந்தனர். அதை பாபாவின் காலடியில் வைத்து, சாயிநாத், தங்கள் உதவிக்கு என்ன கைமாறு செய்வது என்று நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். எனவே தங்கள் முன் வீழ்ந்து பணிகின்றோம். எளிய ஆதரவற்ற எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இனி தங்களின் புனித பாதங்களே எங்களது ஒரே அடைக்கலமாக இருக்கட்டும். பற்பல எண்ணங்கள் கனவிலும் நினைவிலும் எங்களை தொல்லைப்படுத்துகின்றன. எங்கள் மனதை அவைகளிலிருந்து எல்லாம் தங்கள் வழிபாட்டுக்கு திருப்பி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம் என பிரார்த்தித்தனர். புத்திரனுக்கு முரளிதர் என்று பெயரிடப்பட்டது. பின்னர் பாஸ்கர், தினகர் என்ற இருவரும் பிறந்தனர். இங்கனம் சபர்நேக்கர் தம்பதிகள் பாபாவின் மொழிகள் பொய்ப்பதில்லை என்றும் நிறைவேறாமல் போவதில்லை என்றும் முற்றிலும் உண்மையாகவே நிகழ்கின்றன என்றும் உணர்ந்தனர். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். அத்தியாயம் 49. ஹரி கானோபா, சோமஸ்தேவ் சுவாமி, நானா சாஹிப் சாந்தோர்கர் ஆகியோரின் கதைகள். முன்னுரை. வேதங்களும் புராணங்களும் பிரம்மத்தையோ சத்குருவையோ போதுமான அளவில் விவரிக்க இயலாது. அவ்வாறெனின் ஏதுமறியாதவர்களாகிய நாம் எங்கனம் நமது சத்குரு சாய்பாபாவை விவரிக்க இயலும்? இவ்விஷயத்தில் அமைதியாக இருப்பதே சிறந்தது என்று எண்ணுகிறோம். உண்மையில் மௌன விரதம் அனுஷ்டிப்பதே சத்குருவை புகழ்வதற்கு சிறப்பான வழியாகும். ஆனால் சாய்பாபாவினது நல்ல பண்புகள் மௌன விரதத்தை மறக்க செய்து நம்மை பேசுமாறு ஊக்குவிக்கின்றன. நண்பர்கள், உறவினர்கள் இவர்களும் நம்மோடு இருந்து உண்ணவில்லையாயினும் நல்ல ருசியான உணவு கூட நமக்கு சுவையாக இருப்பது இல்லை. ஆனால் அவர்கள் நம்முடன் சேர்ந்து உண்பார்களே, ஆனால் அவைகள் இன்னும் அதிக சுவையை பெறுகின்றன. சாயி லீலைகள் என்ற ரூபத்தில் உள்ள அமிர்தமான சாயி லீலாமிர்தமும் இது போன்றதே. அமிர்தத்தை நாம் மட்டுமே தனியாக உண்ண முடியுமா? நண்பர்களும் சகோதரர்களுடன் நம்முடன் சேர வேண்டும். எவ்வளவு அதிகமோ அவ்வளவு நலம். இக்கதைகளுக்கு தெய்வீக உணர்ச்சியூட்டுவதும் தம் விருப்பப்படியே அவைகளை எழுதுமாறு செய்வதும் சாய்பாபா அவர்களே ஆகும். பரிபூரண சரணாகதி அடைவதும் தியானிப்பது மட்டுமே நமது கடமை. சேஸ்திராடனம், பிரதிஞ்சை, தியாகம், தர்மம் இவை எல்லாவற்றையும் விட தவமிருத்தல் நல்லது. தவமிருத்தலை காட்டிலும் ஹரியை தொழுவது நலம். இவை எல்லாவற்றையும் விட சத்குருவை தியானிப்பது மிக சிறந்தது. ஆகவே சாயி நாமத்தை ஸ்மரணம் செய்து அவர் மொழிகளை மனதில் நினைத்து அவர் உருவத்தை தியானித்து இதயபூர்வமாக அவரிடம் அன்பு செலுத்தி அவருக்காகவே எல்லா செயல்களையும் செய்வோமாக. சம்சார பந்தத்திலிருந்து விடுபட இதைவிட வேறு சிறந்த வழி இல்லை. மேலே கூறியவாறு நமது கடமையை செய்தோமே ஆனால் சாயி நமது விடுதலைக்கு உதவ கட்டுப்பட்டவர். இப்போது இந்த அத்தியாயத்தின் கதைக்கு வருவோம். பம்பாயை சேர்ந்த ஹரி கனோபா என்பவர் தனது நண்பர்கள், உறவினர்கள் மூலம் பாபாவின் பல லீலைகளை கேள்வியுற்றார். அவர் ஒரு சந்தேக பிராணியாக இருந்ததால் அவற்றை நம்பவில்லை. அவர் பாபாவை தாமே பரீட்சிக்க விரும்பினார். எனவே சில பம்பாய் நண்பர்களுடன் ஷீரடிக்கு வந்தார். ஜரிகை தலைப்பாகையும் காலில் 2 புதிய காலணிகளையும் அணிந்திருந்தார். பாபாவை தொலைவிலிருந்து கண்ட அவர் அவரிடம் சென்று வீழ்ந்து பணிய எண்ணினார். அவரது புதிய காலணிகளை என்ன செய்வது என்று தெரியவில்லை. எனினும் திறந்த வெளியில் ஒரு மூலைக்கு சென்று அவைகளை வைத்துவிட்டு மசூதிக்குள் சென்று பாபாவின் தரிசனத்தை பெற்றார். பாபாவை பக்தியுடன் வணங்கி உதி, பிரசாதம் இவைகளை பெற்றுக்கொண்டு திரும்பினார். அங்கு மூலையில் வைத்திருந்த காலணிகள் மறைந்து போயிருந்ததை அவர் கண்டார். அவைகளுக்காக வீணாக தேடிய பின் தான் இருந்த இடத்துக்கே மிகவும் மனம் உடைந்து போய் திரும்பினார். குளித்து வழிபட்டு நைவேத்தியம் சமர்ப்பித்து விட்டு உணவுக்காக அமர்ந்தார். ஆயினும் அவ்வளவு நேரமும் காலணிகளை தவிர வேறு ஒன்றையும் அவர் நினைக்கவில்லை. உணவை முடித்து கொண்ட பின் கை கழுவுவதற்காக வெளியே வந்தபோது ஒரு மராத்திய பையன் அவரை நோக்கி வந்து கொண்டு இருந்தான். அவனது கையில் ஒரு கோல் இருந்தது. அதன் நுனியில் ஒரு ஜோடி புதிய காலணிகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. கை கழுவ வெளியே வந்த நண்பர்களிடம் பாபா தன்னை இக்கோளுடன் அனுப்பியிருப்பதாகவும், ஹரிகா பேடா ஜரிகா பேடா, அதாவது கா என்பவரின் புதல்வரான ஹரியே, ஜரிகை தலைப்பாகைக்காரரே என்று கூவிக்கொண்டே வீதிகளில் செல்லும்படி சொல்லியிருப்பதாகவும், யாராவது இக்காலணிகளை கேட்டால் அவரது பெயர் ஹரிதானா என்றும் அவர் காவின் அதாவது கனோபா புதல்வர்தானா என்றும்
அவர் ஜரிகை தலைப்பாகை அணிபவர்தானா என்றும் தன்னை உறுதிப்படுத்தி கொண்ட பின்பு அதை அவரிடம் கொடுக்கும்படி கூறியிருப்பதாகவும் சொன்னான். இதை கேட்டு ஹரி கனோபாம் மிகவும் மகிழ்ந்து ஆச்சரியமும் அடைந்தார். அவர் பையனிடம் சென்று, காலணிகள் தம்முடையவையே என்றார். தனது பெயர் ஹரி என்றும் தாம் காவின் அதாவது கனோபா புதல்வன் என்றும் கூறி ஜரிகை தலைப்பாகையும் காண்பித்தார். பையன் திருப்தியை அடைந்து அவரிடம் காலணிகளை திருப்பி கொடுத்து விட்டான். தனது ஜரிகை தலைப்பாகை வெளியில் அனைவருக்கும் தெரியுமாறு இருந்தது. எனவே பாபாவும் அதை கண்டு இருக்கலாம். ஆனால் தன் பெயர் ஹரி என்பதும் கனோபாவின் மகன் என்றும் தான் முதல் முறையாக இப்போதுதான் ஷீரடிக்கு வந்திருப்பதால் பாபா எங்கனம் அறிந்திருக்க கூடும் என மனதில் நினைத்து வியந்தார். வேறு எவ்வித குறிக்கோளும் இன்றி பாபாவை சோதிக்கும் ஒரே நோக்கத்துடன் மட்டுமே அவர் ஷீரடிக்கு வந்தார். இந்நிகழ்ச்சியால் பாபா ஒரு மிக பெரும் சத்புருஷர் என்று அவர் அறிந்து கொண்டார். அவர் விரும்பியதை அறிந்து கொண்டு திருப்தியுடன் வீடு திரும்பினார். சோமதேவ் சுவாமி பாபாவை சோதிக்க வந்த மற்றொரு மனிதரின் கதையை இப்போது கேளுங்கள். காகா சாஹேப்பின் சகோதரரான பாயிஜி நாக்பூரில் தங்கியிருந்தார். 1906ஆம் ஆண்டில் இமயமலை சென்றிருந்த போது கங்கோத்ரி பள்ளத்தாக்கில் உள்ள உத்தர்காசியில் ஹரித்வாரை சேர்ந்த சோமதேவ் சுவாமி என்பவருடன் அறிமுகமானார். இருவரும் ஒருவர் மற்றொருவரின் பெயரை தங்கள் நாட்குறிப்பில் எழுதி கொண்டனர். 5 ஆண்டுகளுக்கு பின் சோமதேவ் சுவாமி பாயிஜியின் விருந்தினராக நாக்பூருக்கு வந்தார். பாபாவின் லீலைகளை கேட்டு மகிழ்வெய்தினார். ஷீரடிக்கு சென்று பாபாவை காண அவருக்கு ஒரு பெரும் ஆசை எழுந்தது. பாயிஜியிடமிருந்து அறிமுக கடிதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு ஷீரடிக்கு கிளம்பினார். மன்மாட், கோபர்காவன் இவைகளை கடந்ததும் ஒரு வண்டியை அமர்த்தி கொண்டு ஷீரடிக்கு போனார். ஷீரடிக்கு அருகில் வந்ததும் மசூதியில் 2 உயரமான கொடிகள் பறந்து கொண்டிருப்பதை கண்டார். வெவ்வேறு ஞானிகளிடம் வெவ்வேறு விதமான குணாதிசயங்களும் வெவ்வேறு வாழ்க்கை முறைகளும் வெவ்வேறு புறப்பரிவாரங்களும் இருப்பதை தாம் பொதுவாக காண்கிறோம். ஆயினும் இப்புற சின்னங்கள் அந்த ஞானிகளின் தகுதிகளை எடை போடுவதற்கு உகந்த அளவுகோல் ஆகாது. ஆனால் சோமதேவ் சுவாமியின் விஷயத்தில் அது வேறு விதமாக இருந்தது. கொடிகள் பறப்பதை அவர் கண்டவுடனே, ஞானி ஒருவர் கொடிகள் மீது ஏன் ஆர்வம் வைக்க வேண்டும்? இது துறவையா உணர்த்துகிறது? இது அந்த ஞானி புகழுக்காக ஏங்குவதை அல்லவா உணர்த்துகிறது என எண்ணினார். இவ்வாறாக அவர் தமது ஷீரடி விஜயத்தை ரத்து செய்ய விரும்பி தாம் திரும்பி போவதாக கூட வந்த சக பயணிகளிடம் கூறினார். அவர்கள் அதற்கு பின், இவ்வளவு தூரம் நீங்கள் ஏன் வர வேண்டும்? கொடியை கண்ட தாங்கள் மனம் கலக்கம் வரும்போது ஷீரடியில் ரதம், பல்லக்கு, குதிரை மற்றும் பல பரிவாரங்களை எல்லாம் கண்டால் தங்கள் மனம் எவ்வளவு நிலைகுலையும் என்றார்கள். இதை கேட்டு சுவாமி மேலும் குழப்பமடைந்தவராக, குதிரை, பல்லக்கு, இன்னோரன்ன படாடோபங்களையுடைய சாதுக்கள் சிலரை மட்டும் தான் கண்டது இல்லை, அநேகரை கண்டிருக்கிறேன். அத்தகைய சாதுக்களை காண்பதை விட திரும்பி போதலே எனக்கு நன்று என்று உரைத்தார். இதை கூறிக்கொண்டு அவர் திரும்பி போக கிளம்பினார். உடன் வந்தோர் அங்கனம் செய்ய வேண்டாம் என்றும் தொடர்ந்து போகலாம் என்றும் வற்புறுத்தினர். பாபாவை இங்கனம் குறுகிய மனமுள்ளவராக சிந்திப்பதை நிறுத்தும்படியும் அந்த சாது அதாவது பாபா கொடிகளையோ பரிவாரங்களையோ புகழையோ எல்லளவும் பொருட்படுத்துபவர் அல்ல என்று கூறினார். அன்பாலும் பக்தியாலும் அவரது அடியவர்களும் பக்தர்களுமே இவற்றையெல்லாம் ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றும் கூறினார். முடிவாக பயணத்தை தொடரும்படி அவரை இணங்க வைத்து ஷீரடிக்கு சென்று பாபாவை தரிசிக்க செய்தனர். பாபாவை முற்றத்திலிருந்து கண்டவுடன் அகமுருகி கண்களில் கண்ணீர் மல்க குரல் நெகிழ அவரது கெடுதலான எண்ணங்களை எல்லாம் அவரை விட்டு அகன்று போயின. எங்கே நமது மனம் மிக மிக மகிழ்ந்து களிப்படைகிறதோ அதுவே நமது இருப்பிடமும் களைப்பாறும் இடமும் ஆகும் என்ற அவரது குருவின் மொழிகளை அவர் நினைவு கூர்ந்தார். பாபாவின் பாத தூளிகளில் அவர் புரள விரும்பி பாபாவை நெருங்கிய போது பாபா கடும் கோபமடைந்து, எங்களுடைய டம்பம் எல்லாம் எங்களுடன் இருக்கட்டும், நீ திரும்ப உன் வீட்டிற்கு போ, இம்மசூதிக்கு வந்தாயோ ஜாக்கிரதை, மசூதி மேல் கொடி பறக்க விட்டு கொண்டிருக்கும் ஒருவரின் தரிசனத்தை ஏன் காண வேண்டும்? இது துறவின் அறிகுறியா? இங்கே கனமேனும் இருக்காதே என்றார். சுவாமி ஆச்சரியத்தால் திடுக்கிட்டார். பாபா தமது உள்ளத்தை படித்து அதை பேசினார் என உணர்ந்தார்.
எத்தகைய நிறை பேருடையவர் அவர்! தாம் ஞானமற்றவர் என்றும் பாபா புனிதமான உயர்ந்தோர் என்றும் அவர் உணர்ந்தார். சிலரை பாபா அரவணைப்பதையும், வேறு ஒருவரை கையால் தொடுவதையும், மற்றவர்களை தேற்றுவதையும், சிலரை அன்புடன் உற்று நோக்குவதையும், சிலரை நோக்கி புன்னகை செய்வதையும், சிலருக்கு உதிப்பிரசாதம் அளிப்பதையும், இவ்வாறாக அனைவரையும் மகிழ்வூட்டி திருப்திப்படுத்தி கொண்டிருப்பதையும் கண்டார். தான் மட்டும் ஏன் அவ்வளவு கடுமையாக நடத்தப்பட வேண்டும்? அதை பற்றி அவர் தீவிரமாக சிந்தித்து தமது அந்தரங்க எண்ணமே பாபாவின் நடத்தையில் எதிரொலிப்பதை உணர்ந்து இதையே ஒரு பாடமென கருதி முன்னேற வேண்டுமென நினைத்தார். பாபாவின் கோபம் மறைமுகமான ஆசீர்வாதமே. பிற்காலத்தில் பாபாவின் மீது அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பாபாவின் ஒரு முற்றிலும் பற்றுறுதியுள்ள அடியவராக ஆனார் என்று சொல்ல தேவையில்லை. நானா சாஹேப் சாந்தோர்கர். நானா சாஹேப் சாந்தோர்கரின் கதையுடன் ஹேமந்த் பந்த் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். ஒருமுறை மசூதியில் நானா சாஹேப் மகிழ்ச்சாபதி மற்றும் உள்ளோருடன் அமர்ந்து இருக்கையில் பீஜப்பூரிலிருந்து ஒரு முகமதிய கணவான் தனது குடும்பத்துடன் பாபாவை காண வந்தார். கோஷா, அதாவது பர்தா அணிந்த பெண்மணிகளை கண்ட நானா அப்பால் போய்விட விரும்பினார். ஆனால் பாபா அவர் அங்கனம் செய்வதை தடுத்து விட்டார். பெண்மணிகள் வந்து பாபாவை தரிசனம் செய்தனர். பாபாவின் பாதங்களை வணங்கும் முகமாக அவர்களில் ஒருத்தி முகத்திரையை எடுத்து வணங்கிவிட்டு பிறகு மூடும்போது நானா சாஹேப் அவளது முகத்தை கண்டு அவளின் அபூர்வ அழகின் கவர்ச்சியால் பாதிக்கப்பட்டவராய் அவளது முகத்தை மீண்டும் காண விரும்பினார். அப்பெண்மணி அந்த இடத்தை விட்டு அகன்றதும் நானாவின் மனக்குழப்பத்தை அறிந்து கொண்டு பாபா அவரை நோக்கி, நானா, நீ ஏன் வீணாக கலங்குகிறாய்? புலன்கள் அவைகளுக்கு இடப்பட்ட பணியை அல்லது கடமையை செய்யட்டும். நாம் அவைகளின் வேலையில் குறுக்கிட வேண்டாம். கடவுள் இவ்வழகிய உலகத்தை படைத்துள்ளார். அதன் அழகை பாராட்ட வேண்டியது நமது கடமையாகும். மனம் மெதுவாக படிப்படியாக அமைதியுறும். முன்கதவு திறந்து இருக்கும்போது பின்வழியாக ஏன் செல்ல வேண்டும்? உள்ளம் தூய்மையாக இருக்குமிடத்து எவ்வகையிலும் எவ்வித கஷ்டமும் இல்லை. நம்மிடத்தே எவ்வித கெட்ட எண்ணமும் இல்லை என்றால் ஏன் ஒருவர் ஒருவருக்கு பயப்பட வேண்டும்? கண்கள் தம் வேலையை செய்யலாம். நீ ஏன் வெட்கப்பட்டு தடுமாறுகிறாய் என்றார். ஷாமா அவ்விடத்தில் இருந்தார். பாபா கூறியதன் பொருளை அவர் உணர இயலவில்லை. எனவே வீடு திரும்பும் வழியில் இதை நானாவிடம் கேட்டார். நானா அழகிய பெண்மணியை கண்டதும் தாம் மனக்கலக்கம் அடைந்ததையும் பாபா அதை எங்கனம் அறிந்து அதை பற்றி அறிவுரை கூறினார் என்பதையும் கூறினார். பாபாவின் பொருளை நானா இவ்வாறாக விளங்கினார். அதாவது, நமது மனம் இயற்கையாகவே சலனம் உள்ளது. அதை தான் தோன்றித்தனமாக போக அனுமதிக்க கூடாது. உணர்வுகள் குழப்பம் உறலாம். ஆயினும் உடம்பு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கப்பட வேண்டும். பொறுமையை இழக்க அனுமதிக்க கூடாது. விஷயங்களின் பின்னால் உணர்வுகள் தம் குறிக்கோளை நோக்கி ஓடுகின்றன. ஆனால் அவைகளை நாம் தொடர்ந்து சென்று அவைகளின் குறிக்கோளுக்காக இயங்கக்கூடாது. மெதுவான படிப்படியான பயிற்சியால் சலனங்களை வெற்றி காண இயலும். உணர்ச்சிகளால் நாம் இயக்கப்படக்கூடாது. ஆயினும் அவைகளை முழுவதுமாக கட்டுப்படுத்த இயலாது. தக்க முறையிலும் ஒழுங்காக சந்தர்ப்பத்துக்கு தேவையானபடியும் அவைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அழகு என்பது பார்க்கப்பட வேண்டிய ஒன்றே. பொருட்களின் அழகை நாம் பயமின்றி காண வேண்டும். வெட்கத்துக்கோ பயத்துக்கோ இதில் இடமில்லை. கெட்ட எண்ணங்களை மட்டும் நம் மனதில் அனுமதிக்க கூடாது. பற்றில்லாத மனதுடனே கடவுளின் அழகான படைப்புகளை கவனிக்க வேண்டும். இவ்வாறாக உணர்வுகள் எளிதாகவும் இயற்கையாகவும் கட்டுக்குள் கொணரப்பட்டுவிடும். பொருட்களை அனுபவிப்பதில் கூட நீங்கள் இவற்றினை ஞாபகப்படுத்தப்படுவீர்கள். வெளி உணர்வுகளை கட்டுக்குள் வைத்து மனம் லட்சியத்தை ஓடித்தொடர அனுமதிக்கப்பட்டு அவைகள் பால் பற்று கொண்டு இருப்பின் ஜனன மரண சுழல் முடிவுறாது. புலன் உணர்வுகளின் விஷயங்கள் தீமையானது. விவேகம் என்னும் சாரதியை கொண்டு நாம் மனதை கட்டுப்படுத்தி உணர்வுகளை தாறுமாறாக அலையவிடாமல் இருப்போம். அத்தகையதொரு சாரதியுடன் நம் முடிவான இருப்பிடமும் நமது உண்மையான வீடுமாகிய எங்கு சென்றால் மறுபிறவி இல்லையோ அந்த திருமாலின் திருவடிகளை எய்துவோம் என்றார். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 50. காகா சாஹேப் தீக்ஷித், ஸ்ரீ தேம்பே சுவாமி, பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகள்.
சச்சரிதம் மூல நூலில் 50வது அத்தியாயத்தின் மையப்பொருள் 39வது அத்தியாயத்தில் உள்ள அதே மையப்பொருளை பற்றியது. ஆதலால் இந்த அத்தியாயத்தினுடனேயே இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது 51வது அத்தியாயம் இங்கே 50வது அத்தியாயமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த அத்தியாயம் காகா சாஹேப் தீக்ஷித், ஸ்ரீ தேம்பே சுவாமி, பாலாராம் துரந்தர் ஆகியோரின் கதைகளை கூறுகிறது. முன்னுரை. பக்தர்களின் மூலாதாரமும் சத்குருவும் கீதையை விளக்குபவரும் நமக்கு எல்லா ஆற்றல்களையும் கொடுப்பவருமான சாயிக்கு ஜெயம் உண்டாகட்டும். சாயி, எங்களுக்கு அனுகூலம் செய்து ஆசீர்வதியுங்கள். மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன. மேகங்கள் மழை நீரை பொழிந்து மக்களை குளிர்வித்து புத்துணர்வு ஊட்டுகின்றன. வசந்த காலத்தில் மலர்கள் மலர்ந்து அவைகளால் நாம் கடவுளை வழிபட வகை செய்கின்றன. அதுபோலவே சாயிபாபாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க முன்வருகின்றன. பாபாவின் கதைகளை எடுத்து கூறுவோர், அதை கேட்போர் இரு பாலரும் மற்றும் முன்னவர்களின் வாக்கும் பின்னவர்களின் காதுகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு புனிதமடைகின்றன. நூற்றுக்கணக்கான பயிற்சிகளையும் செயல்முறைகளையும் நாம் கடைபிடித்தும் ஒரு சத்குரு அவர்தம் அருளால் நம்மை ஆசீர்வதித்தாலே அன்றி நாம் ஆன்மீக லட்சியத்தை அடைய மாட்டோம். இந்த வாக்கிற்கு எடுத்துக்காட்டாக பின்வரும் கதையினை கேளுங்கள். காகா சாஹேப் தீக்ஷித் 1864 முதல் 1926 வரை. ஹரி சீதாராம் எனும் காகா சாஹேப் தீக்ஷித் 1964இல் வத் நாகரநகர் காட்வாவில் பிராமண குடும்பத்தில் அவதரித்தார். அவர் ஆரம்ப கல்வி காண்ட்வா மற்றும் ஹிங்கான்காட் என்னும் ஊர்களிலும் நடுத்தர கல்வி நாக்பூரிலும் பயின்றார். மேற்படிப்புக்காக பம்பாய் வந்து வில்சன் கல்லூரியில் முதலிலும் பின்னர் எல்பின்ஸ்டன் கல்லூரியிலும் பயின்றார். 1883இல் பட்டம் பெற்ற பிறகு அவர் LLBயிலும் வக்கீல் பரீட்சையிலும் தேறி அரசு தரப்பு வக்கீல்களின் லிட்டில் அண்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தில் பணியாற்றிவிட்டு சிறிது காலத்திற்கு பின் தாமே சொந்தமாக வழக்குரை அறிஞர்கள் நிறுவனத்தை தொடங்கினார். 1909ஆம் ஆண்டுக்கு முன்னர் சாய்பாபாவின் பெயர் காகா சாஹேப் தீக்ஷித்துக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் அதற்கு பின் பாபாவின் பெரும் பக்தராக ஆனார். லோனாவாலாவில் தங்கியிருந்த போது தனது பழைய நண்பரான நானா சாஹேப் சாந்தோர்கரை சந்திக்க நேர்ந்தது. பல விஷயங்களை பற்றி பேசுவதில் இருவரும் சிறிது நேரத்தை செலவழித்தனர். காகா சாஹேப் தாம் லண்டனில் ஒரு ட்ரெயினில் போய்கொண்டிருக்கும் போது எங்கனம் ஒரு விபத்து நேரிட்டு தனது பாதம் நழுவி காயமடைந்தார் என்று அவருக்கு விளக்கினார். நூற்றுக்கணக்கான சிகிச்சைகள் செய்தும் எதுவும் அவருக்கு பலனை அளிக்கவில்லை. நானா சாஹேப் அவரிடம் அவர் தம் காலின் ஊனத்தையும் வலியையும் நீக்கிக் கொள்ள விரும்பினால் தனது சத்குரு சாயிபாபாவிடம் செல்ல வேண்டும் என்றார். மேலும் சாய்பாபாவை பற்றிய முழு விவரத்தையும் அவர் காக்காவுக்கு கொடுத்து சாய்பாபாவின் மகா வாக்கியமான எனது மக்களை நெடுந்தொலைவில் இருந்தும் 7 கடலுக்கு அப்பாலிருந்தும் கூட குருவியின் காலில் நூலை கட்டி இழுப்பதை போன்று இழுக்கிறேன் என்பதை கூறினார். பாபாவின் ஆளா இல்லாவிட்டால் அவர் பாபாவால் கவரப்பட மாட்டார் என்பதையும் தரிசனம் அளிக்கப்பட மாட்டார் என்பதையும் அவர் தெளிவாக்கினார். இவைகளை எல்லாம் கேட்க காகா சாஹேப் மகிழ்வுண்டவாயிற்று. தாம் பாபாவிடம் போவதாகவும் அவரை தரிசித்து பிரார்த்தித்து கால் ஊனத்தை அவ்வளவாக குணமாக்காவிடினும் ஊனமான ஓடித்திரியும் மனதை ஒழுங்காக்க குணப்படுத்தி தமக்கு எல்லையற்ற பேரின்பத்தை நல்கும்படியும் வேண்டிக்கொள்ளப் போவதாகவும் கூறினார். சில நாட்களுக்கு பிறகு பம்பாய் கீழ் சட்டசபையில் தமக்கு ஒரு இடம் கிடைப்பதற்காக ஓட்டுகள் பெறும் நோக்குடன் அகமத் நகர் சென்று சர்தார் காகா சாஹேப் மீரிக்கருடன் தங்கினார். காகா சாஹேப் மீரிக்கருடைய புதல்வரான பாலா சாஹேப் மீரிக்கர் எனும் கோபர்காவனின் மம்லதார் அச்சமயத்தில் அகமத் நகருக்கு அவ்விடத்தில் நடைபெற்ற குதிரை கண்காட்சியை காணும் பொருட்டு வந்தார். தேர்தல் வேலை முடிந்ததும் காகா சாஹேப் தீக்ஷித் ஷீரடி செல்ல விரும்பினார். தந்தையும் மகனுமாகிய இரு மீரிக்கர்களும் அவருடன் அனுப்புவதற்கு ஒரு தகுதியான ஒழுங்கான வழிகாட்டியாக யாரை அனுப்பலாம் என்று தங்கள் இல்லத்தில் யோசித்து கொண்டிருந்தனர். ஷீரடியில் சாய்பாபா அவரின் வரவேற்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இருந்தார். ஷாமாவுக்கு அவரின் மாமனாரிடமிருந்து ஷாமாவின் மாமியார் தீவிரமாக காய்ச்சலாக இருப்பதையும் ஷாமா தனது மனைவியுடன் அவளை காண அகமத் நகர் வரவேண்டும் என்றும் ஒரு தந்தி வந்தது.
ஷாமா பாபாவின் அனுமதியுடன் அங்கு வந்து தனது மாமியார் முன்னைவிட இப்போது நலமாகி வருவதையும் கண்டார். நானா சாஹேப் பான்ஷேயும் அப்பா சாஹேப் கத்ரேயும் அவர்கள் குதிரை கண்காட்சிக்கு போகும் வழியில் ஷாமாவை கண்டு அவரை மீரிக்கரின் வீட்டிற்கு சென்று காகா சாஹேப் தீக்ஷித்தை பார்த்து ஷீரடிக்கு அவரையும் உடனழைத்து செல்லும்படி கூறினார்கள். காகா சாஹேப் தீக்ஷித்துக்கும் மீரிக்கர்களுக்கும் கூட ஷாமாவின் வருகை தெரிவிக்கப்பட்டது. மாலையில் ஷாமா மீரிக்கர்களிடம் வந்தார். அவரை அவர்கள் காகா சாஹேப் தீக்ஷித்துக்கு அறிமுகப்படுத்தினர். ஷாமா காகா சாஹேப் தீக்ஷித்துடன் இரவு 10 மணிக்கு ரயில் வண்டியில் கோபர்காவனுக்கு செல்வதென ஏற்பாடு செய்யப்பட்டது. இது முடிவானதும் ஒரு விசித்திர நிகழ்ச்சி நடைபெற்றது. பாலா சாஹேப் மீரிக்கர் பாபாவின் படத்தின் மீது இருந்த திரையை அகற்றிவிட்டு அதை காகா சாஹேப் தீக்ஷித்துக்கு காண்பித்தார். யாரை பார்க்க ஷீரடிக்கு போகிறாரோ அவர் அவ்விடத்திலேயே தமது சித்திர ரூபத்தில் வரவேற்க இருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். அவர் மிகவும் மனதுருகி படத்தின் முன் வீழ்ந்து பணிந்தார். அப்படம் மெகாவுடையது. அதன் மேல் ஒரு கண்ணாடி உடைந்து விட்டதால் பழுது பார்க்க அது மீரிக்கர்களிடம் அனுப்பப்பட்டு இருந்தது. தேவையானபடி பழுது பார்க்கப்பட்டு விட்டபடியால் படத்தை இப்போது ஷாமாவிடமும் காகா சாஹேப்புடனும் அனுப்புவது என்று தீர்மானிக்கப்பட்டது. 10 மணிக்கு முன்னரே அவர்கள் ரயில் நிலையத்திற்கு சென்று நுழைவு சீட்டு வாங்கி கொண்டனர். ஆனால் வண்டி வந்ததும் 2ஆம் வகுப்பு மிகவும் கூட்டமாக இருப்பதையும் அவர்களுக்கு இடம் இல்லாமல் இருப்பதையும் அறிந்தனர். அதிர்ஷ்டவசமாக அந்த வண்டியின் கார்டு காகா சாஹேப்பின் நண்பராக இருந்தார். அவர்களை முதல் வகுப்பில் அமர்த்தினார். இவ்வாறாக அவர்கள் சௌக்கியமாக பிரயாணம் செய்து கோபர்காவனில் இறங்கினார்கள். ஷீரடிக்கு செல்ல நானா சாஹேப் சாந்தோர்கரும் அங்கு வந்திருப்பதை அவர்கள் கண்டபோது அவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. காகா சாஹேப்பும் நானா சாஹேப்பும் ஒருவரையொருவர் கட்டி தழுவிக்கொண்டனர். பிறகு புனித கோதாவரியில் நீராடிய பின்னர் அவர்கள் ஷீரடிக்கு புறப்பட்டனர். அங்கு போய் சேர்ந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றவுடன் காகா சாஹேப்பின் மனது உருகியது. அவர் கண்கள் குளமாயின. அவர் மகிழ்ச்சி பெருக்கில் மூழ்கடிக்கப்பட்டார். பாபா அவரிடம் தாம் கூட அவருக்காக காத்து கொண்டு இருந்ததாகவும் அவரை வரவேற்பதற்காக ஷாமாவை முன்னால் அனுப்பியதாகவும் கூறினார். பின்னர் காகா சாஹேப் பல சந்தோஷமான வருடங்களை பாபாவின் கூட்டுறவில் கழித்தார். ஷீரடியில் அவர் ஒரு வாதா அதாவது சத்திரம் கட்டினார். ஏறக்குறைய அதையே நிரந்தர வாசஸ்தலமாக ஆக்கிக்கொண்டார். பாபாவிடமிருந்து அவர் பெற்ற அனுபவங்கள் எண்ணற்றவையாதலால் அவைகளை எல்லாம் கூறுவதற்கு இங்கு இடமில்லை. அது குறித்து சாயிலீலா சஞ்சிகையில் காகா சாஹேப் தீக்ஷித் சிறப்பு மலரை பார்க்குமாறு வாசகர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஒரே ஒரு உண்மையை கூறி இந்த விஷயத்தை முடித்து கொள்கிறோம். பாபா அவரை நான் உன்னை புஷ்பக விமானத்தில் எடுத்து செல்கிறேன் என்று கூறியிருந்தார். அதாவது மகிழ்வான மரணத்தை அவருக்கு கொடுத்தல். இது உண்மையாயிற்று. 1926ஆம் வருடம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி அவர் ஹேமந்த் பந்துடன் ரயிலில் செல்லும்போது சாய்பாபாவை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார். அவர் நினைவிலேயே ஆழ்ந்து இருந்தார். திடீரென தனது கழுத்தை ஹேமந்த் பந்தின் தோள்களில் சாய்த்து எவ்வித வலியோ அசௌகரியமோ இன்றி காலமானார். ஸ்ரீ தேம்பே சுவாமி. ஞானிகள் ஒருவருக்கொருவர் சகோதர பாசத்துடன் எங்கனம் நேசித்துக் கொள்கிறார்கள் என்பதை விளக்கும் அடுத்த கதைக்கு வருவோம். ஸ்ரீ வாசுதேவானந்த சரஸ்வதி என்ற தேம்பே சுவாமி என்பார் ஒருமுறை ஆந்திராவில் கோதாவரி கரையிலுள்ள ராஜமகேந்திரியில் வந்து தங்கியிருந்தார். அவர் பக்தியும் வைதீகமும் உடைய ஞானியாகவும் யோகியாகவும் இறைவனாகிய தத்தாத்திரேயரின் பக்தருமாக விளங்கி வந்தார். நிஜாம் ராஜ்யத்தை சேர்ந்த நாந்தேட் நகரின் வக்கீலான ஸ்ரீ புண்டலிக் ராவ் என்பவர் சில நண்பர்களுடன் அவரை காண சென்றிருந்தார். அவர்களுடன் அவர் பேசிக்கொண்டிருந்த போது ஷீரடி சாயிபாபா முதலிய பெயர்கள் தற்செயலாக அப்பேச்சின் போது கூறப்பட்டன. பாபாவின் பெயரை கேட்டதும் சுவாமி கைகளால் வணங்கி ஒரு தேங்காயை எடுத்து அதை புண்டலிக் ராவிடம் கொடுத்து, என் வணக்கங்களுடன் சகோதரர் சாயியிடம் இதை சமர்ப்பித்து விடுங்கள். என்னை மறந்து விடாமல் என் மேல் அன்புடன் இருக்க சொல்லுங்கள் என்றார். மேலும் சுவாமிகள் பொதுவாக யாரையும் வணங்குவது இல்லை. ஆனால் இவ்விஷயத்தில் இந்த விதி விலக்கு செய்யப்பட வேண்டும் என்றும் கூறினார். புண்டலிக் ராவ் தேங்காயையும் செய்தியையும் பாபாவிடம் எடுத்து செல்ல சம்மதித்தார்.
பாபாவை சகோதரன் என்று இந்த சுவாமி அழைப்பது சரியே. ஏனெனில் அவருடைய வைதீக சம்பிரதாயப்படி அக்னிஹோத்திரம் என்ற புனித நெருப்பை இரவும் பகலும் அவர் காத்து வந்ததைப் போலவே பாபாவும் தமது அக்னிஹோத்திரத்தை, அதாவது துணியை, மசூதியில் எப்போதும் எரியவிட்டு கொண்டிருந்தார். ஒரு மாதத்திற்கு பின்னர் புண்டலிக்ராவும் மற்றவர்களும் தேங்காயுடன் ஷீரடிக்கு புறப்பட்டு மன்மாடை வந்தடைந்தனர். தாகமாக இருந்ததால் ஒரு ஓடைக்கு தண்ணீர் பருக சென்றனர். வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கக்கூடாது ஆகையால் கொஞ்சம் சிவடா என்ற காரம் கலந்த அவலை சிற்றுண்டியாக உட்கொண்டனர். அது அதிக காரமாக இருந்ததால் யாரோ ஒருவர் தேங்காயை உடைத்து தேங்காய் பூவை அதனுடன் கலந்து விடலாம் என்று கூறி அதேபோல் செய்தும் விட்டார். சிவடாவை அதிக சுவையுள்ளதாகவும் நாவுக்கு ருசியுள்ளதாகவும் செய்து கொண்டனர். துரதிருஷ்டவசமாக அந்த தேங்காய் புண்டலிக்ராவிடம் ஒப்படைக்கப்பட்ட தேங்காயாக இருந்தது. அவர்கள் ஷீரடியை நெருங்கியதும் புண்டலிக்ராவ் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருளாகிய தேங்காய் உடைக்கப்பட்டு உபயோகப்படுத்தப்பட்டு விட்டது என்பதை வெகு வருத்தத்துடன் அறிந்தார். பயந்து நடுங்கிக் கொண்டு ஷீரடிக்கு வந்து சாய்பாபாவை பார்த்தார். பாபா முன்னமேயே தேம்பே சுவாமி தேங்காய் அனுப்பியுள்ள கம்பியில்லா தந்தியின் செய்தியை பெற்றுவிட்டார். பாபா தாமாகவே தமது சகோதரன் கொடுத்து அனுப்பியுள்ள பொருளை முதலில் கொடுக்கும்படி புண்டலிக்ராவிடம் கேட்டார். அவர் பாபாவின் பாதங்களை பிடித்து கொண்டு தமது குற்றத்தையும் கவனமின்மையும் கூறி மனம் வருந்தி பாபாவின் மன்னிப்பை வேண்டினார். மற்றும் ஒரு தேங்காயை அதற்கு பதிலாக கொடுத்து விடுவதாக கூறினார். ஆனால் அத்தேங்காய்க்கு இணையாக வேறொன்றை ஈடு செய்ய முடியாது என்றும், சாதாரண காயை காட்டிலும் பல மடங்கு அது உயர்ந்தது என்றும் கூறி பாபா அதை பெறுவதற்கு மறுத்துவிட்டார். மேலும் பாபா கூறினார், இனிமேல் இவ்விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை. எனது விருப்பத்தின் காரணமாகவே தேங்காய் உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டு முடிவில் உடைக்கப்பட்டும் விட்டது. செயல்களின் கர்த்தாவாக உன்னையே ஏன் நீ ஆக்கிக் கொள்கிறாய்? நற்கருமங்களையோ அல்லது தீய செயல்களையோ செய்யும் கர்த்தாவாக உன்னை நீயே எண்ணிக்கொள்ளும் உணர்வை அனுமதிக்காதே. எல்லாவற்றிலும் முழுமையாக அகங்காரமற்று இரு. அதனால் உனது ஆன்மீக முன்னேற்றம் துரிதமடையும் என்றார். இத்தகைய அழகிய ஆன்மீக போதனையை இந்நிகழ்ச்சியின் மூலம் பாபா உணர்த்தி இருக்கிறார். பாலாராம் துரந்தர் 1878 முதல் 1925 வரை. பாலாராம் துரந்தர் பம்பாய் சாந்தா குருஸை சேர்ந்த பாதாரே பிரபு இனத்தை சேர்ந்தவர். அவர் பம்பாய் ஹைகோர்ட்டின் வக்கீலாகவும் சிறிது காலம் பம்பாய் அரசாங்க சட்டப்பள்ளியின் தலைவராகவும் பணியாற்றினார். துரந்தர் குடும்பம் முழுவதுமே தெய்வ பக்தியும் மத உணர்வும் கொண்டது. பாலாராம் தனது இனத்தாருக்கு சேவை செய்தார். அதை பற்றி ஒரு கட்டுரையை எழுதி அதை பதிப்பித்தார். பின்னர் அவர் ஆன்மீக மத விஷயங்களுக்கு திரும்பினார். கீதையையும் அதற்கான வியாக்கியானமான ஞானேஸ்வரியையும் மற்ற தத்துவ நூல்களையும் நுண்ணியல் கோட்பாட்டு நூல்களையும் ஆழ்ந்து படித்தார். அவர் பண்டரிபுரத்து விட்டோபாவின் பக்தர். பாபாவுடன் 1912 தொடர்பு கொண்டார். அதற்கு 6 மாதங்களுக்கு முன் பாபுல்ஜி வாமன் ராவ் என்ற அவரின் 2 சகோதரர்களும் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்தை பெற்றனர். வீடு திரும்பி அவர்களின் இனிய அனுபவங்களை பாலாராமுக்கும் குடும்பத்தினருக்கும் எடுத்து உரைத்தனர். அதன் பின்னர் அவர்கள் எல்லோரும் பாபாவை தரிசிக்க தீர்மானித்தார்கள். அவர்கள் ஷீரடிக்கு வரும் முன்னரே பாபா வெளிப்படையாக, இன்று எனது தர்பாரை சேர்ந்த பெரும்பாலோர் வருகிறார்கள் என உரைத்தார். துரந்தர் சகோதரர்கள் முன்கூட்டியே செய்தி ஏதும் அனுப்பவில்லையாதலால் மற்றவர்களிடமிருந்து பாபா கூறிய இக்குறிப்பை கேட்டு ஆச்சரியமடைந்தனர். மற்றவர்கள் எல்லோரும் பாபாவின் முன் வீழ்ந்து வணங்கி அவருடன் உரையாடி கொண்டிருந்தனர். பாபா அவர்களிடம், நான் முன்னரே குறிப்பிட்ட எனது தர்பார் மக்கள் இவர்களே என கூறி துரந்தர் சகோதரர்களிடம், கடந்த 60 தலைமுறைகளாக நாம் ஒருவரோடு ஒருவர் உறவு பூண்டு இருக்கிறோம் என்றார். அச்சகோதரர்கள் எல்லோரும் எளிமையுடனும் பணிவுடனும் உற்று பார்த்த வண்ணம் நின்று இருந்தனர். கண்ணீர், தொண்டை அடைத்தல், மயிர் கூச்செறிதல் முதலான எல்லா சத்துவ உணர்வுகளும் அவர்களை உருக்கின. அவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர்கள் தங்களது இருப்பிடத்திற்கு சென்று உணவு உட்கொண்டு சிறிது களைப்பாரி விட்டு மீண்டும் மசூதிக்கு வந்தனர்.
பாபாவுக்கு பாலாராம் அமர்ந்து அவரது கால்களை பிடித்துவிட்டு கொண்டிருந்தார். ஷில்லிம் என்ற மட்குழாயில் புகைப்பிடித்து கொண்டிருந்த பாபா அதை அவரிடம் நீட்டி புகைப்பிடிக்குமாறு அழைத்தார். புகைப்பிடித்து வழக்கமில்லை எனினும் பாலாராம் அக்குழாயை வாங்கி கொண்டு பெரும் சிரமத்துடன் புகைப்பிடித்துவிட்டு பக்தியுடன் வணங்கி அதை திருப்பி அளித்தார். பாலாராமுவுக்கு இதுவே மிக மிக புனிதமான நேரம். 6 ஆண்டுகளாக அவர் ஆஸ்துமாவால் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தார். இப்புகை அவரை முழுவதுமாக குணப்படுத்தியதுடன் மீண்டும் அவ்வியாதிக்கு உட்படுத்தவே இல்லை. 6 ஆண்டுகளுக்கு பின் ஒரு குறிப்பிட்ட தினத்தில் மீண்டும் அவருக்கு ஆஸ்துமாவின் தாக்குதல் நேரிட்டது. அது பாபா மகா சமாதி அடைந்த அதே நேரமாகும். அவர் சென்றிருந்த தினம் வியாழக்கிழமையாதலால் துரந்தர் நண்பர்கள் சாவடி ஊர்வலத்தை அன்று இரவு கண்டுகளிக்கும் நல் அதிர்ஷ்டம் பெற்று இருந்தனர். சாவடியில் ஆரத்தி நிகழ்ச்சியின் போது பாலாராம் பாபாவின் முகத்தில் பாண்டுரங்கரின் ஜோதியை கண்டார். மறுநாள் காலை காக்கடாரத்தியின் போதும் அதே அபூர்வ நிகழ்ச்சியை, அதாவது அவரின் அன்புக்குரிய தெய்வமான பாண்டுரங்கரின் ஜோதி பாபாவின் முகத்தில் ஒளிர்வதை கண்டார். பாலாராம் துரந்தர் மராத்தியில் மகாராஷ்டிரா ஞானி துகாராமின் வாழ்க்கை சரித்திரத்தை எழுதினார். ஆனால் அதன் பதிப்பை காண அவர் உயிருடன் இருக்கவில்லை. பின்னர் 1928இல் அவரது சகோதரர்களால் பிரசுரிக்கப்பட்டது. பாலாராமின் வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறு குறிப்பு அந்நூலின் ஆரம்பத்தில் உள்ளது. பாலாராமை பற்றிய மேற்கூறிய தகவல் அதில் முழுவதுமாக உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.